சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவரையும் 97வது அமர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி அமர்வில் 97வது அமர்வு ஆங்கில வகுப்பில் தாள் 1 மற்றும் 2 எழுதும் ஆசிரியர்களுக்கு உரிய வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர் கீழ்வேலூர் ஒன்றியம், நாகை மாவட்டம், தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கின்றேன். நாம் காலையில் மொதல் யூனிட்டை முடிச்சிருந்தோம். ரிவிஷனில் மொதல் யூனிட் முடிச்சிருந்தோம். இப்போ 2வது யூனிட்டுக்குள்ளே போயிடுவோம். மொதல் யூனிட்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம காலையில் விட்டுருந்தோம், அதையும் பார்த்துருவோம். த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8, ரஸ்கின் பாண்ட் அவர்கள் எழுதியது. இந்த கதையை பற்றி சொல்லணும்னா நான் கதை சுருக்கத்தை சொல்லிடுறேன், ஏன்னா இது ஒரு கொஞ்சம் பெரிய சப்ளிமெண்ட்ரி ரீடர். கதை சுருக்கம் தெரிந்தால் போதுமானது. இந்த பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஸ்கின் பாண்ட் எழுதியது அன்பு, அது எப்படி மற்ற உறவுகள்கிட்ட நண்பர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. இந்த கதை அருண்கிற பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் நேரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சனில் அந்த பையன் நேரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. இது எல்லாமே அந்த கதை முழுவதுமே அருண் ஒரு புதிய நபர், ஒரு புதிரான ஒரு பெண்மணியை சந்திக்கிறான். அதை சுற்றி தான் இது இருக்கு. இந்த அருண் அப்படிங்கிற பையன் ஒரு 12 வயசு பையன், ஒரு போர்டிங் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் அம்பாலா ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் 8ல் அவனுடைய ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நோட் பண்ணிக்கோங்க, அம்பாலா ஸ்டேஷன், அதில் அவனோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அவனுடைய போர்டிங் ஸ்கூலில் செகண்ட் இயர். இப்போ நமக்கு தெரியும், செகண்ட் இயர் அப்படின்னா நம்ம சீனியர் செகண்டரி அப்படின்னு அர்த்தம். அதில் +2 படிக்கிறான்னு அர்த்தம். முடிந்த பிறகு திருப்பி அவனுடைய பள்ளிக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கான், கோயிங் பேக். அவனுடைய பெற்றோர்கள் அவனால் தனியே டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அவனுடைய ட்ரெயின் மிட் நைட்டில் தான் வருது. அவன் அந்த ட்ரெயினுக்காக கொஞ்சம் முன்னாடியே அவன் சேர்ந்துட்டான், அருண்கிற பையன். இது அத்தனையும் அவனுடைய கோணத்துல இருந்து தான் விவரிக்கப்படுது. இதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். நான் முன்னாடியே சேர்ந்துட்டேன் அப்படின்னு தான் அந்த கதையில அவன் சொல்ற மாதிரி இருக்கும். இது நம்ம கதை சுருக்கத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பையன் அவன் ஊர்ல இருந்து சீக்கிரமே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாதான் அங்க இருந்து அவன் அம்பாலா போறதுக்கான ட்ரெயினை பிடிக்க முடியும். இது ஒரு கொஞ்சம் முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா நீண்ட நேர காத்திருப்பு. அவன் அங்க வந்துட்டு போற எல்லாத்தையும் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அவனோட சூட்கேஸ் மேல உட்காந்துருக்கான். அப்பதான் அங்க ஒரு பெண்மணியினுடைய குரல், சாஃப்டான குரல் அவனுக்கு பின்னாடி கேட்குது. அவங்க ஒரு 30 வயது பெண்மணி, கொஞ்சம் வெளுத்த முகம், பேல் ஃபேஸ், வெளுத்த முகம், ஒரு கைண்ட் ஐஸ், ஒரு இரக்கமுடைய கண்கள். அவங்க ஒரு ஒயிட் சாரி கட்டியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானா, ஆமா முக்கியம், அவங்க ஒரு ஒயிட் சாரி கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கதாபாத்திரத்தை நம்ம அந்த கதை முழுவதும் அடையாளப்படுத்துவது. அந்த ஒயிட் சாரி, அந்த பேல் ஃபேஸ், அந்த கைண்ட் ஐஸ், இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8, ரஸ்கின் பாண்ட். நேரேட்டர் நேம் அருண். அவன் சந்திக்கிற ஒரு பெண்மணி, அவங்க ஒரு தோராயமாக 30 வயது இருக்கலாம். கொஞ்சம் வெளுத்த முகம், ஒரு இருண்ட ஆனால் கனிவுடைய கண்கள், ஒரு ஒயிட் சாரி அணிந்திருக்காங்க. எந்த ஜுவல்ஸும் அவங்க போடல. ஆனா அவங்கள பார்த்தோன்னா அவங்க மேல ஒரு டிக்னிட்டி, மதிப்பு வருது. அவங்க இவன்ட்ட கேட்குறாங்க, என்னப்பா தனியா வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நான் தனியா தான் வந்தேன். என்னுடைய ட்ரெயின் மிட் நைட்ல தான் வரும், கிட்டத்தட்ட மிட் நைட், அரௌண்ட் மிட் நைட்ல தான் வரும் அப்படின்னு சொல்றான். அவங்க ரொம்ப ஒரு ஜென்டலான கேரக்டரா இருக்காங்க. ரொம்ப மென்மையான கேள்விகளை அவன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க கூப்பிட்றாங்க, வா போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ரூம்ல போயிட்டு ஏதாவது சமோசா அது ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அருண் அவங்க மேல அந்த ஆஃபர், அவங்க சொல்றத அவன் ரெஃப்யூஸ் பண்றான், உணர்றான். எப்படின்னா வெட்கம், அடுத்தது சஸ்பிஷியஸ், சந்தேகம். ஆனால் அவனால் அப்படி செய்ய முடியல. ஏன்னா அவங்க அந்த கைண்ட் மேனர்
அதுல இவன் இம்ப்ரெஸ் ஆகிறான். பக்கத்துல இருந்த ஒரு போர்ட்டர் கிட்ட அந்த சூட்கேஸை பார்த்துக்க சொல்லிட்டு இவனை அழைச்சிக்கிட்டு அந்த டைனிங் ரூமுக்கு போறாங்க. அங்க டீயும் சமோசாவும் ஜிலேபியும் ஆர்டர் பண்றாங்க. அருண் ரொம்ப ஹாப்பி. அவங்க மேல ஒரு கவனம் எடுக்கிறான். அவங்க 2 பேரும் ஒரு அன்பான ஃப்ரெண்ட்லியா மாறுறாங்க. அந்த டைம் மேல இவனுக்கு ஒரு கவனம் வருது. அவங்க இவனை பத்தி சொல்றத கேட்குறாங்க. ரொம்ப அதிகம் கேள்விகள் கேட்கல. ஆனா இவன் சாப்பிட்றது, இவன் பேசுறத பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க இருந்து திருப்பி வந்தோன்னே அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம் அதுல இருந்து திரும்பி வந்தோன்னே அங்க ஒரு பையன் அந்த ரயில்வே ட்ராக்ல குதிச்சு தாண்டி வர்றான். பின்னாடி ஒரு இன்ஜின் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. அவங்க அந்த பையன் இங்க இந்த பக்கம் வந்தோன்னே அருண் கிட்ட வர்றான். அருண் அந்த பையனை பார்க்குறான். சதீஷ் அவனுடைய கிளாஸ்மேட்டு. அவங்க அம்மா கூட இருக்காங்க. சதீஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். அவங்க இந்த அருணோட அம்மா, அருணோட மதர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அருண் வந்து எதையுமே சொல்லலை. ஆனா அந்த அருணோட மதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டவங்க அதை அவங்களே சொல்லிக்கிறாங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற பெண்மணி. சதீஷோட அம்மா வந்து நிறைய பேசல. அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க பையன் தனியா போறத பத்தி. அதே போல அவங்க வந்து புதியவர்கள் மேல ரொம்ப சந்தேகத்தோட இருக்காங்க. அருண் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்னன்னா அந்த பெண் வந்து அருண் வந்து தனியா போவான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் மேல ஒரு நம்பிக்கையா சொல்றாங்க. சதீஷோட அம்மா வந்து அருண்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, புதியவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. தனியா டிராவல் பண்ணும்போது அருண் அந்த ஸ்ட்ரேஞ்சர் உமனை, புதிய பெண்மணியை பார்க்குறான். டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு புதியவர் தான். இவங்க அவங்கள பார்க்குறான். சதீஷோட அம்மா வந்து ஒட்டுமொத்தமாக கான்ட்ராக்ஷனாக சொல்கிறாங்க, புதியவர்கள்ட்ட கவனமாக இருங்கன்ட்டு. அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க அருணோட வாணிங்க. அருண் வந்து கோபமாக அவங்கள பார்த்துட்டு அந்த புதிய பெண்மணி கிட்ட பக்கம் நவுந்து நிற்கிறான். ட்ரெயின் வருது. சதீஷும் அருணும் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறிடுறாங்க. சதீஷோட அம்மா வந்து ஃப்ரூட்ஸ், சாக்லேட், கிரிக்கெட் பேட் எல்லாம் கொடுக்குறாங்க. சதீஷ் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், நல்ல கிரிக்கெட் பிளேயர். அவங்க திருப்பி ஃபுல் ஆஃப் அட்வைஸ், நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. புதியவர்கள்ட்ட கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கைகளை விண்டோஸ்க்கு எதிர்த்தாப்புல விண்டோவுக்கு வெளியில் நீட்டாதீங்க. அதே போல் அங்கே ஆந்தி வேலை கிடைக்கக்கூடிய குப்பை உணவுகளை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் வந்து அவங்கள ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிடுறான், சதீஷோட அம்மாவை. அருண் வந்து அந்த புதிய பெண்மணிக்கு ஒரு குட் பை சொல்கிறான். அந்த பக்கம் அந்த பெண்மணி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே பேசலை. கடைசியாக அருண் அவங்க கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான். ட்ரெயின் மூவ் ஆகுது. சதீஷ் வந்து அவங்க அம்மாவுக்கு குட் பை சொல்கிறான். அருணும் அப்படியே செய்கிறான். அப்படின்னா அவன் அந்த புதிய பெண்மணி அம்மாவை நினைக்கிறான்னு அர்த்தம். ஹி அட்ரஸ் த உமன் அஸ் மதர். அவங்க கண்ணில் இருந்து மறையிற வரலையும் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த கூட்டத்தில். இதுதான் அந்த கதை. இதில் வரக்கூடிய புதிய வார்த்தை கிளாசரி, அதை நம்ம பார்க்குறோம். இன்ஃபர்னோ. இன்ஃபர்னோ அப்படின்னா ஒரு இடம் ரொம்ப சத்தமாகவும் ரொம்ப தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய கொடூரமான இடம் தான் நரகம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபர்னோ அப்படின்னா ஒரு நரகம் அப்படின்னு சொல்லலாம். ஹீவிங் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப சிரமப்பட்டு தூக்குறது. டிஸ்மேலி, சியர்லெஸ், உற்சாகமின்மையா இருக்கிறது. செரனிட்டி, அமைதியா இருக்கிறது. நவ் என்கவுண்டர், பிரீஃப் மீட்டிங். பிரீஃப் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு விஷயத்தை பத்தி பிரீஃபா சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க. பிரீஃப் அப்படின்னா என்ன? மலர்மேம், சுருக்கமாக, அருமை. ஆனா நாம வந்து பிரீஃப் அப்படிங்கிறத பலர் வந்து
விரிவா சொல்லுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புக்ல அது வந்து நம்ம புக்ல வந்து என்னன்னா விரிவான விடையளி அப்படிங்கிறதுக்கு 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதே போல பிரீஃப் அப்படின்னு சொல்றதுக்கும் 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய விஷயம்தான் இது. சுருக்கமான பிரீஃப் அப்படின்னா சுருக்கமாக, பிரீஃபா சொல்லுங்க அப்படிம்பாங்க. அது பிரீஃபா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, பிரீஃபா சொல்லுங்க, அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லுங்க. ஓகே. கிளச் 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 அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் இருக்கு இல்லையா, அதே தான். ஒரு விஷயத்த ஹோல்டு டைட்லி பிடிச்சிக்கிறது. கிளச்சுங்கிறதும் பற்றி கொள்ளுதல், ஒரு விஷயத்தை பற்றி கொள்ளுதல், அதுதான் கிளச். இம்போசிங், இம்போசிங்னா ஒரு இம்ப்ரெசிவ், ஈர்க்கக்கூடிய தன்மை, தோற்றத்தில் ஈர்க்கக்கூடிய தன்மை. எம்பாரஸ்ட், செல்ஃப் கான்சியஸ், நியூசன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸ்டாகர்ட், ஒரு அன்ஸ்டடியா மூவ் பண்றது, விழுகிற மாதிரி நம்ம மூவ் பண்றது தான் ஸ்டாகர்ட், தடுமாறி நடக்கிறது. வேகிங், முன்ன பின்ன நடக்கிறது. ரெசன்ட்ஃபுல்லி, ஒரு கசப்புணர்வு, ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அது ஒரு கசப்புணர்வு, ஒரு ஒரு நல்ல தன்மையற்றது. கிரின்னிங், நம்ம குரக்கடையில் பார்த்துருக்கோம். சீம்ஸ் டு கிரின் அப்படின்னா பல்ல காட்டி சிரிக்கிறது. ஸ்மைலிங் பிராட்லி. ஸ்குவாட்டிங், இந்த மண்டி இடுதல், ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்லிங், புஷ் ரஃப்லி, தள்ளுறது, வேகமாக தள்ளுறது, ரஃபா. அதே போல் ஷ்ரீக், ஹை பிச்டு பியர்சிங் சவுண்ட், ரொம்ப ஒரு வேகமாக உச்சரிக்கிறது. பேட்ரோனைசிங், ட்ரீட் இன் எ வே தட் இஸ் அப்பேரண்ட்லி கைண்ட். பேட்ரோனைஸ் அப்படின்னா நம்ம பெட்ரோல், பேட்ரோனைசிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்டான விஷயத்தில் பேசுறதுக்காக உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுவோம். ஆப்வியஸ்லி, அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. தெளிவா புரிஞ்சுக்கிறது அல்லது தெளிவா புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். அதே போல தெளிவா புரிஞ்சுக்கிறது. ஜோல்டட், ஜோல்டிங், நம்ம சொல்லுவோம் ரோடு ரொம்ப ஜோல்டிங்கா இருக்கு அப்படிம்போம், ரஃபா இருக்கு அப்படிங்கிறது தான். இவ்வளவுதான் அதுல உள்ள விஷயங்கள். இந்த உமன் இன் ஒயிட் அப்படிங்கிறது யாரு? இது சதீஷ் மதர் ஒண்ணுன்னா அந்த வரிசையில வச்சுக்கோங்க. உமன் இன் ஒயிட், ட்ரெஸ்டு சிம்பிளி. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்பெக்டக்கிள்ஸ், சதீஷோட அம்மா வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. சதீஷ், பாய் ஆஃப் சேம் ஏஜ். பவுலர் அருண், ட்ரெயின் வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்சஸ்ஃபுல் கரியர். ஒருவருடைய மகிழ்ச்சி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையா கரியரா மாறுது அப்படிங்கிறத பத்தின பாடம். காலையில நம்ம தப்பா தான் ஆன்சர் பண்ணோம். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். சொன்னவர் மார்க் ட்வைன். ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். நாம உங்களுக்கு தெரியுமால கவனம் செலுத்துங்கன்னு சொல்றது அதுக்கு தான். ஒரு பாடப்பகுதியில் ஒரு கூடுதல் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல கவனம் செலுத்தணும். உங்க ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வியூக்கு வரதுக்காக அந்த ரொட்டேட் பண்ற சிம்பிள் காட்டும். ஒரு ரவுண்டு போட்டிருக்கும், அதை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்கிரீன்ல மாத்திக்கோங்க. ஓகே. மணின்ற ஒரு பையன் இருக்கான். அவன் கிராமத்துல ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எழுதுறது படிக்கிறது எல்லாமே கஷ்டமா இருக்கு. அவனுடைய தாத்தா அதை பார்க்குறாரு. அவனுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் மூலயமா சொல்றாரு, வாங்கி கொடுக்குறாங்க. அதை ரீட் பண்றான், அவன் படிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான், சொந்தமா படிக்க ஆரம்பிக்கிறான், எழுத ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் வந்து படிக்கிறத என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம எழுதுறது, சொந்தமா கதைகளை சொந்தமா எழுதுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு கதை எழுதியிருக்கான், அதுதான் நம்ம இப்போ படிக்க போறோம். இப்போ அவன் எழுதின கதை எஸ்ஏ, ஒரு கட்டுரை. ஹாபிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நாம ஸ்பேர் டைம்,
ஸ்பேர்னா என்ன? மாற்று. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மாற்று நேரத்தில் பண்ணக்கூடியது தான் ஹாபிஸ். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது. யூனிக் அப்படின்னா தனித்துவமானது. இது வந்து ஆண்டனிம்ல வந்து இருந்தது. யூனிக் அப்படின்னா தனித்துவம், அதுக்கு ஆண்டனிம் வந்து காமன். சில பேருக்கு கார்டனிங் பிடிக்கும், சில பேருக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், நிறைய பேருக்கு புத்தகம் படிப்பது பிடிக்கும். அதே நேரத்தில் பலர் வந்து ஸ்விம்மிங், ஸ்டாம்ப்ஸ் கலெக்டிங், பிளேயிங் வீடியோ கேம்ஸ், இப்படி நிறைய வச்சுருக்காங்க. மக்களுக்கு ஹாபிஸ்ங்கிறது அவங்களுடைய ஃப்ரீ டயத்தை பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணுறதுக்குமானதாக இருக்கணும். ஹாபிஸ்ங்கிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவுது, ஒரு டயரிங் ஒர்க்குக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண உதவுது, எனர்ஜைஸ் தேர் பாடி அண்ட் மைண்ட், சக்தி ஊட்டுவதற்கு, மனதிற்கும் உடலுக்கும் சக்தி ஊட்டுவதற்கும் அது உதவுது. சேம் இஸ் த கேஸ் வித் மீ. அதே தான் என் கதையிலையும். ஐ லவ் ரைட்டிங், எனக்கு அது ஹாபி. ரைட்டிங் வந்து ஒரு யூனிக் ஹாபி. ஏன்னா அது மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்ஸ் இன் தேர் ஸ்பேர் டைம். நிறைய மக்கள் அவங்கள வந்து வெளிப்படுத்த விரும்ப மாட்டாங்க. மெனி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் டஃப். நிறைய பேர் எழுதுறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது அப்படி இல்லை. நான் அப்படி நினைக்கல. இதை சொல்றது யாருன்னா மணி. ரைட்டிங் வந்து நம்மளுடைய வாய்ஸை, நம்மளுடைய குரலை ஓவியம் வரைவது போன்றது. பெயிண்டிங் அவர் வாய்ஸ், இதை குறிப்பிடுத்துக்கிறோம். ரைட்டிங் இஸ் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். when I get free time, எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் ஒரு பேனாவையும் நோட் புக்கையும் எடுத்துக்கிட்டு என்னுடைய ஐடியாவை நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு கதைகள், கவிதைகள், சில நேரம் என்னுடைய உணர்வுகளை கூட நான் எழுத ஆரம்பிப்பேன். என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். என்னன்னா என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் கொட்டினதுக்கு அப்புறம், வார்த்தைகளாக கொட்டினதுக்கு அப்புறம், ஸோ எழுதுதல்ங்கிறது எனக்கு சக்தி விட்டுது. ரைட்டிங் எனக்கு மீ. நான் எழுதும்போது என்னுடைய கற்பனை வந்து அதனுடைய உச்சத்தில் இருக்கு. நான் ஒரு உலகத்தை கற்பனை பண்ணிக்கிறேன். மெஜிஷியன்ஸ் இருக்கிற மாதிரி, நான் அங்கே பறக்கிற மாதிரி, பறவைகள் பேசுகிற மாதிரி. அதே போல் ரைட்டிங் வந்து என்னை வந்து முழுமையாக அந்த உலகத்தில் உட்படுத்திக்க உதவுது. சம்டைம்ஸ் நான் வந்து சின்ன குழந்தைகளோட உட்காந்துருக்கேன், அவங்களுக்கு என்னுடைய கதைகளை சொல்கிறேன், சொந்த கதைகளை. த ஹாப்பினஸ் ஆஃப் தேர் ஃபேஸ் மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். இன்னும் எனக்கு கூட எழுதுறதுக்கு உதவுது. ரைட்டிங் வந்து எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தாலும் இது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது, பயன் தரக்கூடியதாக இருக்குது. இது என்னுடைய மனதை வந்து, என்னுடைய மைண்டை ஓப்பன் பண்ணுது. எதுக்கு? திங்க் பியாண்ட் த லிட்டில் திங். சிறிய விஷயங்களை தாண்டி ஒரு பிராடர், ஒரு விரிந்த சிந்தனை, விரிந்த மனதில் அளவில் நான் திங்க் பண்ணுறதுக்கு உதவுது. இது என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய வாழ்க்கையை விரும்பத்தக்கதாக மாற்றுது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவுது. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மொமெண்ட், தருணத்தையும் நான் மகிழ்வாக பார்க்க உதவுது. ஓகே. அதே போல் என்னுடைய ஹாபி எனக்கு ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணுது. நான் எழுத ஆரம்பிக்கும் போது என்னால் அதை அக்யூரேட்டாக சொல்ல முடியல. டைமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த புதிய ஐடியாக்களை நல்லபடியாக சொல்கிறதுக்கு ஒரு குட் ரைட்டராக மாற்றுது. நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see பிஃபோர். இப்போ நான் பார்க்குறேன், எதெல்லாம் என்னால் இதுக்கு முன்னாடி பார்க்க முடியுதோ அதெல்லாம் என்னால் இப்போ பார்க்க முடியுது. இப்போ என்னுடைய கதைகளில் விஷயங்களை தெளிவாக விவரிக்க முடியுது. எனக்கு எழுதுறது, இங்கிலீஷ் எஸ்ஸே எழுதுறது, கதைகள் எழுதுறது, எதுலேயுமே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் நீங்கள் ஒரு பெட்டர் ரைட்டராக ஆகணும்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எப்படி எழுதணும், நான் ஃபிக்ஷன் எப்படி எழுதணும், நான் ஃபிக்ஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத, புனைவு, ரியல் ஸ்டோரிஸ், இதெல்லாம் எப்படி எழுதணும்னு கற்றுக்கணும். அதே போல் நாம் வந்து நம்முடைய ஹாபிஸை கற்றுக்கிறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். யாருக்கு தெரியும், ஒரு நாள் நான் ஆர்கே நாராயண் மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளராக மாறலாம். உங்களுக்கு தெரியுமா? பகுதியில்
நமது முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்களை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பொழுதுபோக்கில் ரீடிங் அண்ட் ரைட்டிங், அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, கதைகள் எழுதியிருக்காங்க, பிளேஸ் நாடகங்கள் எழுதியிருக்காங்க, தாட் ப்ரோவோக்கிங் ஆர்டிகிள்ஸ் சிந்தனையை தூண்டக்கூடிய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, சினி டயலாக்ஸ் கதை வசனம் எழுதியிருக்காங்க. ஒரு சமூகத்தினுடைய புரட்சிக்கு அவங்க நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக கொடுத்துருக்காங்க. கிளாசரி பகுதியில் யூனிக் அப்படின்னா அன்காமன். அப்போ ஆண்டனிம் வந்து காமன். எக்ஸாஸ்ட், டயர் அவுட், முழுவதுமாக வெளியேறி விடுவது, வெளிப்படுத்தி விடுவது. எனர்ஜிசஸ், சக்தியூட்டுவது. பேஷனேட், விருப்பம். அக்யூரேட், எக்ஸாக்டா சொல்றது. ஃபிக்ஷன், கற்பனை, புனைவு. ஸ்பேர், எக்ஸ்ட்ரா. அடுத்தது அஜய்குமார் கார்க் அப்படின்னு ஒருத்தங்களை பத்தின கதை கொடுத்துருக்காங்க, குறிப்பிடுத்துங்க. அஜய்குமார் கார்க் ஜெய்ப்பூர்ல இருக்காரு. அவருடைய குழந்தை பருவம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு 3 வயசுல ஒரு காயம் ஏற்படுது. அதுக்கு அவர் மருத்துவம் பார்க்குறாரு. அந்த மருத்துவம் அவரை பர்மனண்டா ஹியரிங் இம்பயர்டு, அந்த செவித்திறன் குறைபாடு உடையவராக மாற்றி விடுகிறது. அவங்க பெற்றோர் வந்து செவரல் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த குறைபாட்டை சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க, இம்பயர்மெண்ட் குறைபாடு. ஆனால் அவர் சரியாகலை. அவங்க அப்பா ஒரு முறை பெயிண்ட் செட் வாங்கி கொடுக்குறாரு விளையாடுறதுக்கு. அஜய் அதை வச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியாக பெயிண்ட் பண்ணுறாரு. அவர் சுவத்துல, ஃப்ளோர் எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணுறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அந்த பெயிண்ட் செட்டை வச்சுக்கிட்டு. சீக்கிரமே அஜயோட அப்பா உணர்ந்துக்கிறாரு என்னன்னா, அஜய் வந்து பெயிண்டிங்ல டேலண்ட்னு. அவனுக்கு 5 வயசு, அஜய்க்கு 5 வயசு இருக்கும்போது அந்த அரசவை ஓவியர், அதாவது ராஜஸ்தானுடைய துல்பூர் அரசவை ஓவியர்கிட்ட ஸ்ரீ சுயலால் அவர் வந்து இவரோட பெயிண்டிங்கை பார்க்குறாரு, இம்ப்ரெஸ் ஆகிறாரு. உடனே அவர் அஜயை தூக்கிட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அஜய் வந்து அவருடைய பள்ளி கல்வியை முடிச்சதுக்கப்புறம் டெய்லரிங் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கல. உடனே திருப்பி அந்த ஓவியத்தை நோக்கி வந்துடுறாரு. உடனே ஆஷா தேவி அப்படிங்கிறவங்கள்ட்ட அப்ரண்டிஸ், தொழில் பழகுனர் அப்படிங்கிற முறையில் அவர் போறாரு. ஆஷா தேவி அவங்களுக்கு அஜய்க்கு மறைந்து கொண்டிருக்கக்கூடிய டெக்னிக்கான ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங், இதை குறிப்பெடுத்துக்குங்க. ஆஷா தேவி தான் இவங்களுக்கு குருவா இருக்காங்க. அந்த இதில் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங் கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் அந்த டெக்னிக்கில் மாஸ்டர் ஆயிடுறாரு. ப்ரிப்பேரிங் கலர் வண்ணங்கள் உருவாக்குவது, 2 வண்ணங்களை இணைத்து புதிய வண்ணம் உருவாக்குவது, தூரிகைகள், பிரஷஸ் வந்து ரெடி பண்றது, இதுல எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் கிடைக்குது. சீக்கிரமே அவர் வந்து அந்த மினியேச்சர் ஸ்டைல்ல முழுமை பெற்றவராக மாறுறாரு. அவர் வந்து ஒரு மேக்னிஃபையிங்னா அந்த பெரிதிப்படுத்தி காட்டுவது, நம்ம பூத கண்ணாடின்னு சொல்லுவோம், அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி ஒரு ஒரு மயிரிழை அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் ஹேர், ஒரே ஒரு மயிரிழை இருக்கக்கூடிய ஒரு பிரஷ்ஷை வச்சுக்கிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த அரிசியில எழுதுவாங்க இல்லையா, ஓவியம் வரைவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அதுதான் மினியேச்சர். பெருசான ஒன்றை ஒரு சிறிய விஷயத்துல பண்றது. அப்போ அஜய் வந்து அரிசியில இமேஜஸ், உருவங்கள் வரைவதில் ரொம்ப மாஸ்டரா இருக்காரு. அவர் தன்னுடைய ஒர்க்கை வந்து எக்ஸிபிட் பண்றாரு, கண்காட்சி நடத்துறாரு. 180 பெயிண்டிங்ல 144 வித்துருது. தொடர்ந்து இந்தியா முழுவதும் அவருடைய ஒர்க்கை வச்சு கண்காட்சி நடத்துறாரு. அமெரிக்காவில் நடத்துறாரு, UK, பிரிட்டன்ல நடத்துறாரு. 2004 நேஷனல் அவார்டு இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால் வழங்கப்படுகிறது. பெயிண்டிங்கை தவிர அஜய் வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த ஹியரிங் இம்பர்மெண்ட் உள்ள
மக்களுக்காக ஆக்டிவாக செயல்படுறாரு. அந்த டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் அதில் வந்து இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கார் ராஜஸ்தானில். அவர் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு அந்த ஹியரிங் இம்பயர்டு சில்ட்ரனுக்கு ஜெய்ப்பூரில். அதே போல் காந்தி நகரில் இருக்கக்கூடிய அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆர்பனைஜ் அஜயோட கோல் என்னன்னா ரிவிட்டலைஸ் த டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். ரிவிட்டலைஸ்னா மீட்டு கொண்டு வருவது, இந்த இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மினியேச்சர் பெயிண்டிங் கலையை மீட்டு கொண்டு வருவது தான் அவருடைய கோல், இலக்கா இருக்கு. அஜய் லைஃப் we can turn our hobby or passion into a successful career. நம்மளுடைய விருப்பம் அல்லது பொழுதுபோக்க நம்மளோட கெரியர் வாழ்க்கையாகவே நம்ம மாற்றிக்க முடியும், நம்ம அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ரிவிட்டலைஸ் அதை மட்டும் பார்த்துக்கிறோம். ரீஎனர்ஜைஸ், அதே போல் இம்பயர்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி. ஓகே, அடுத்த செக்ஷன் 3. ரொம்ப உழைக்கக்கூடியவங்க, ஒரு விருப்பமுள்ள மக்கள் வந்து அவங்களுடைய கனவுகளை வந்து எப்போதுமே துரத்துவாங்க, அதுலேயே வாழ்வாங்க. இளவழகி அப்படின்றவங்க அதில் ஒருத்தவங்க, அவங்க கனவை துரத்தி அச்சீவ் பண்ணவங்க. மிஸ்டர் ஏ இருதராஜ், அவங்க அப்பா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் கேரமில். அவங்க கனவு வந்து நிறைவேறலை. அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு என்கரேஜ் பண்ணல, சப்போர்ட் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கனவை தன்னுடைய மகள் வழியால் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் தன்னுடைய மகளுக்கு கேரம் போர்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. அந்த குழந்தை வந்து அந்த ஸ்ட்ரைக்கர், கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் சவுண்ட், காயின் சவுண்டை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது 2 வயசாக இருக்கும்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு போகிறார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லோக்கல் கிளப்பில் ஆடுறார். அதே போல் அவங்க அந்த தந்தை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. 5 வயசாக இருக்கும் போதெல்லாம் கோச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் மேட்சுக்கு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு மேட்ச்சில் ஜெயிச்சிருது. இதுதான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸ் தான் வெற்றியை தரும். கான்ஃபிடென்ஸ் லீட்ஸ் டு வின். நம்ம தான் நம்பிக்கை இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நாங்கள் பேசுகிறோம், நம்ம சொல்கிறோம், நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது நம்பிக்கையாக பேசணும். சில பேரை பார்த்தீங்கன்னாலே தூங்கி முழிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஆகாது சார், ஆமாம் சார் அதெல்லாம் எழுதிக்கலாம் சார், அதான் 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல சார், அது டஃப்பாக இருக்கும் சார் அப்படிம்பாங்க. தயவுசெய்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணுங்க. அவங்கெல்லாம் ஆகாது, பக்கத்தில் கூட சேர்க்காதீங்க. ஒரு நம்பிக்கை தரணும், எதா இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். மலை உச்சியில் ஏற முடியுமா, ஏற முடியும்னு சொல்லணும், ஏறலாம். சுய புராணம்ல உண்மையிலேயே சொல்கிறேன், நான் என்னுடைய கீழூரில் ஒரு நண்பர், அவர் முதல் முறையாக வெள்ளையங்கிரி மலை ஏறுறாரு. அமிர்தராஜ் சார் அப்படின்னு பேர், இன்றைக்கு அவர் தலைமை ஆசிரியர். வி போத் ஆர் இன் 40s. ஒரு நல்ல மழை, வெள்ளையங்கிரி மேலே ஏறிட்டோம்னா மழை பெய்யும் போது உங்களை யாரும் கூப்பிடலாம் வரமாட்டாங்க, நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அந்தந்த இடத்துல ஒரு சேஃப் ஜோனில் நீங்கள் தங்கிக்கணும். நாங்கள் அதை தாண்டி அந்த 6 ஹில்ஸை தாண்டி 7வது மலையை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். 7வது மலை கொஞ்சம் சிரமம், நல்ல செங்குத்தான மலை, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வழுக்கும். அப்போ நான் சொன்னேன், இந்த 6 மலையில் ஒரு 3 மலையில் நம்ம நனைஞ்சிக்கிட்டே ஏறிட்டோம், இதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோம். வாங்க என்ன நடந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே சொல்கிறோம், தவழ்ந்து கொண்டே ஏறினோம். அது ஒரு பெரிய மலை. ஒரு அன்னைய தேதியில் ஒரு 50,000 பேர் வந்து அந்த முதல் மலையில் கால் எடுத்து வச்சுருப்பாங்க. உச்சிக்கு போனது நாங்கள் ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 300 பேர் இருந்திருப்போம். திருப்பி எங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் டீம், போலீஸ் டீம், அந்த ஈஷாவோட ரெக்கவரி டீம் எல்லாமே வந்தாங்க. ஏன்னா கிளைமேட் மாறிடுச்சு, நான் அந்த மழையை பார்த்தேன், பனியை பார்த்தேன்னு சொன்ன டைம். ஆனால் அந்த நம்பிக்கை தான் எங்களை ஏற வச்சு, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ட்டு. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். இப்போது அவருடைய வெற்றிகள் எதில் வருதுன்னா, ஏஷியா கப், சதர்ன் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே
வருது. அடுத்தது இருதயராஜ், ஒரு ஃபிஷ் கார்ட் டிரைவர். ஃபிஷ் கார்ட் அப்படின்னா இந்த மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தட்டு வண்டி இருக்கும், அதில் ஒரு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும், 3 வீலும் ஒரு பைக்கோட வீல் மாதிரி பொருத்தியிருப்பாங்க. அதுதான் மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் ஓட்டி பைப்பு இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலை. அதுதான் அவருடைய குடும்பத்துக்கு வாழ்க்கை தருது. அவர் 3 பொண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு ரூம் உள்ள ஒரு வீட்டில் இருக்காங்க, வியாசர்படியில். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அதில் வந்து அந்த 3 பேர் அக்காமடேட் பண்ணுறதே சிரமம். இந்த பொண்ணு ஜெயிச்சுட்டு வர ட்ராஃபிஸ் எல்லாம் அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த வீட்டில். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் தூக்கி பெட்டுக்கு கீழே போட்டுட்டு பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிப்பு, அந்த போட்டிகளுக்கு பயணப்படுவதற்கு எப்பயுமே அது ஒரு சிரமமாக இருக்கும் அந்த தொகையை ரெடி பண்ணுறது. இவங்க வந்து 14 வயசு வரலையும் ஸ்டேட்டு அந்த போட்டி, அந்த 14 வயசுல அவங்க ஸ்டேட்டுக்காக ஆட ஆரம்பிக்கிற வரலையும் அவங்களுக்கு இந்த போட்டிகளுக்காக போகிறது ரொம்ப ட்ரபிளாக இருக்கு. ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது அந்த செலவினங்கள் வந்து ஸ்டேட் கிளப் பார்த்துக்கும். ஆனால் அது வரலையும் விக்டரிஸ் ஃபாலோஸ் மீ, வெற்றிகள் என்னை பின்தொடருது அப்படின்னு சொன்னாங்க. இளவழகி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனில் ஒரு மெம்பர். அவங்க இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில், ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் விளையாண்டுருக்காங்க. அவங்களுடைய சாதனைகள் பார்க்குறோம். 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன். அதே போல் விமன் சிங்கிள்ஸ், அதில் சிங்கிள் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இது போல் பல வெற்றிகளை அவங்க பெற்றிருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமாக நம்மள்கிட்ட கேட்டுற மாட்டாங்கன்னு நம்புவோம். கேட்டால் உலகம் தாங்காது. ஷேட்டர்டு அப்படின்னா அந்த கனவு உடஞ்சி போகிறது, நொறுங்கி போகிறது. மற்றது நமக்கு தெரியும், அகாமடேட்னா அடாப்ட் பண்ணிக்கிறது. சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் அதை ப்ளூரலாக மாற்றுறதுல சில ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை கேட்டாங்கன்னா இதில் இருந்து தான் கேட்கலாம். சிங்குலர் மேன் மென், ஃபுட் ஃபீட், டூத் டீத், கூஸ் கீஸ். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வவ்வல்ஸை மாற்றுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வவ்வல்ஸ் அப்படின்னா வவ்வல் லெட்டரை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மையொலியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த எழுத்துக்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த வார்த்தைகள் வருது: மேன் மென், ஃபுட் ஃபீட், டூத் டீத், கூஸ் கீஸ். குறிப்பெடுத்துக்கிறோம். அஸ் ஐயா மாறுது. இது எதுனா அந்த கிரேக்க ரோமானிய அந்த பின்புலம் உள்ள வார்த்தைகளுக்கு இது வரும். காக்டஸ். இந்த காக்டஸை ப்ளூரலாக மாற்றினீங்கன்னா காக்டஸஸ் அப்படின்னு வரணும். ஆனால் அந்த ரோமானிய பின்புலத்தில் இந்த அப்படிங்கிற ஒரு லட்டின் கிரீக்கில் அந்த ஒரு இது இருந்திருக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணிட்டாங்க. காக்டஸ் காக்டி, ஃபங்கஸ் ஃபங்கி, சிலபஸ் சிலபி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐஎஸ் வந்து இஎஸ்ஆ மாறுது. ஹைப்போதீசிஸ், ஹைப்போதீசஸ், ஒயாசிஸ், ஒயாசஸ், கிரிசிஸ், கிரைசஸ். இந்த ஒயாசிஸ் நம்ம பார்த்துருக்கோம், பாலைவனச்சோலை. கிரைசஸ் நமக்கு தெரியும், இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அடுத்தது பாக்டீரியம், பாக்டீரியா. அப்போ பாக்டீரியாங்கிறது ப்ளூரல். பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்றது தான் பாக்டீரியா. அடுத்தது மீடியம், மீடியா. இது நமக்கு தெரியும். கரிக்குலம் சிங்குலர்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரிக்குலா தான் ப்ளூரல். அப்போ அந்த யூஎம் வந்தா ஏவா மாறுது. இன்னைக்கு காலையில வந்த கேள்வி புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க, 8வது புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சிஸ்டர் இன் லா, அதனுடைய ப்ளூரல் எது? சிஸ்டர்ஸ் இன் லா. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க வந்து சார் எங்களுக்கு மாடல் கொஸ்டின் கொடுங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு மாடல் கொஸ்டின் நான் படிச்சு பாஸ் பண்றேன்னு சொன்னா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா மாடல் கொஸ்டின்ங்கிறது இந்த 4 வார்த்தையில நான் ஏதோ ஒன்னதான் கொடுத்துருப்பேன். சிஸ்டர் இன்லா கொடுத்துருப்பேன்,
ரன்னர் அப்னு வந்திருக்கும். அப்ப நம்ம குழம்பிடும். ரன்னர் அப்புக்கு என்ன வரும் நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம மாடல் கொஸ்டினை பார்த்தோம். அதனாலதான் மீண்டும் சொல்றேன், மாடல் கொஸ்டின்ங்கிறது நேயர் விருப்பம். நீங்கள் கேட்டவை. அந்த படம் டைரக்ட் பண்ணவரே விருப்பம் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் எடுத்தா பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தார். எவ்வளவோ நல்ல படம் எடுத்த ஒரு டைரக்டரை படத்தை எல்லாம் நம்ம ஓட விடாம உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தானே படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்ததுதான் நீங்கள் கேட்டவை. அந்த தலைப்பே அதை சொல்லும். ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது யூஸ்லெஸ், மாடல் கொஸ்டின் யூஸ்லெஸ், ஒரு பாடத்தோட சுருக்கம் யூஸ்லெஸ். முழு புத்தகத்தை படிக்கிறது மட்டும்தான் சரி. எது சரியோ அது மட்டும்தான் சரி. சார் நான் பார்த்துப்பேன் சார், தாராளமா பார்த்துக்கலாம். ஆனா அது சரியானது அல்ல. நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல மார்க் கூட எடுக்கலாம். ஆனால் நீங்க சரியா படிக்கல. ஏன்னா இந்த புத்தகத்துல உள்ள எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண அந்த மாடல் கொஸ்டின்ல உள்ள 150 விஷயம் மட்டும்தான் தெரியும். இந்த புத்தகத்துல 500 விஷயம் இருக்கு. இந்த 150 விஷயத்த படிச்சிட்டீங்க, அதுல இருந்து ஒரு 50 விஷயம் வந்துட்டு நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, ஓகே சந்தோஷம். ஆனா இந்த புத்தகத்துல உள்ள அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ மாடல் கொஸ்டின் பார்க்காதீங்க. சரி, ஓகே. பாசர் பை, பாசஸ் பை, சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா. இது என்னன்னா அந்த முதல்ல உள்ள வார்த்தையோட எஸ் சேர்க்கிறது. ஹைபனேட்டட் வேர்ட் எது மூல வார்த்தையோ அதுல நம்ம சேர்க்கிறது. அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது, சில நவுனுக்கு சிங்குலர் ப்ளூரல் ரெண்டும் ஒண்ணுதான். டியர், டி, டியர், டியர், டியர். ஃபிஷ், ஃபிஷ், ஃபிஷஸ்னு ஒன்று இருக்கு, அதை நான் சொல்றேன். ஹேர், ஹேர். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர். லக்கேஜ், லக்கேஜ். இது எல்லாம் ஒண்ணுதான். ஃபிஷ் இருக்கு. ஒரு மீன் இருந்தாலும் பல மீன் இருந்தாலும் ஒரே வகையில இருந்தா அது ஃபிஷ் தான். ஒரு விராமீன் இருந்தாலும் 100 விராமீனா இருந்தாலும் ஃபிஷ் தான். ஆனா ஒரு விரால் மீனும் ஒரு கெண்ட மீனும் இருந்தால் அது ஃபிஷஸ். பீப்புள்னா ப்ளூரல் ஃபார்ம் தானே. நம்ம பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னா பல தரப்பட்ட மக்கள் அப்படின்னு அர்த்தம். பல வகை மக்கள், பல வகை மக்கள் இணைந்த இந்தியா, பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா. பல இன மக்கள், அதுதான் அந்த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா. தமிழர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க, ஓகே. டாட்டர்ஸ் இன்லா, மதர்ஸ் இன்லா, அதேதான். அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம். இப்ப கேட்டிருக்காங்க ஃபுட். அதே போல கைண்ட் ஆஃப் ஃபிஷ், ஃபிஷஸ். அதான் நான் சொன்னேன். ஒரே வகையில இருந்தா ஃபிஷ், அதுல எத்தனை இருந்தாலும். நிறைய வகை இருந்தால் அதுல 2 மீன் இருந்தாலும் ஃபிஷ் தான். ரேடியஸ், ரேடி, சூப்பர். டேட்டா, டேட்டம், சூப்பர். சிலபஸ் சொல்லல யாரும். சிலபஸ் சொல்லுங்க. தீசிஸ், தீசஸ், அருமை. சிலபி, அருமை. ஜெயலட்சுமி மேம், சூப்பர். சிலபி, சிலபி, ஓகே. ஜீனியஸ், ஜீனியஸ். இதுக்கு சொல்லுங்க, ஒரு ரூல் இருக்கு. யூஎஸ் வந்தா என்ன? ஃபோரம், ஃபோரா. ஜீனி, ராதா மேம், அருமை, சூப்பர். ஸோ நம்ம கமாண்டர் இன் சீஃப். அது நீங்க டைப் பண்றது லேட் ஆகும், நானே சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியும். கமாண்டர்ஸ் இன் சீஃப், ஓகே, சூப்பர், அருமை. அதே போல காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இது பிளண்டு கிடையாது. பிளண்டுங்கிறது 2 வார்த்தை மோதி உருவாகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல கடைசியா பார்க்க போறோம். பிளண்ட் அப்படின்னா 2 வார்த்தை மோதி அதுல இது கொஞ்சம் சேதாரமாகி அது கொஞ்சம் சேதாரமாகி ரெண்டும் சேர்ந்து புதிய வார்த்தையா உருவாகும். அது பிளண்ட்.
த பிளண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு வார்த்தை, அது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல சேர்ந்துக்கிட்டு ஒரு புதிய வார்த்தையா பரிமாணம் அடையும். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நவுன் பிளஸ் நவுன், இந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேள்விகள் அப்படியும் வரலாம், வந்திருக்கு கடந்த காலத்துல. நான் கொடுத்த மாடல் கொஸ்டின்ல கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர். கீபோர்ட், கீபோர்ட். செல்போன், செல்போன். இது எல்லாமே தனித்தனி நவுன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை விட்டுருவோம். இது உங்களுக்கு நீங்க இது ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க காமன் வேர்ட். ஆனா இது எல்லாமே நவுன் பிளஸ் நவுன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஜெரண்ட் நவுன். இந்த ஜெரண்ட்னா என்ன? வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர்ற ஃபார்ம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இல்ல, இது நவுனாவே யூஸ் ஆகும். எப்படி? டைனிங் அப்படிங்கிறது ஒரு நவுன், நவுனா யூஸ் பண்ணலாம். அப்படி உள்ள வாய்ப்பு உள்ளது ஜெரண்ட்னு சொல்லுவோம். இந்த ஜெரண்டும் நவுனும் சேர்ந்து காம்பவுண்ட் வேர்ட் ஆகும். டைனிங் ஹால், வாஷிங் மெஷின், வெயிட்டிங் ஹால், டிரைவிங் ஸ்கூல், வாக்கிங் ஸ்டிக், டிராயிங் ரூம், காலிங் பெல், பேக்கிங் ஸ்டோர். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஜெரண்டும் நவுனும் சேர்ந்தது. அடுத்தது நவுனும் வெர்பும் சேர்ந்து வர்றது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்கடி கேட்கப்படுறது இதுல இருந்து தான் கேட்கிறாங்க. ஸ்னோஃபால், பனி விழும் மலர்வனம், ஸ்னோஃபால். கார் பார்க், புக் மார்க், சன்செட், கேட் வாக், ரெயின்ஃபால், ஹேர் கட், டூத் ஏக். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல மேட்ச் பண்றோம். இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒரு 5 மட்டும் டக்கு டக்குன்னு பண்ணுங்க. இப்படி ஒரு மேட்சிங் கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துட்டு 4 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். பாப் வந்துட்டு பாப்கார்ன் ஈஸியாக நம்ம பண்ணிடுவோம். சீயிங் மிஷின் தெரிஞ்சிடும். மேட்ச் பாக்ஸ், ரகுநாத் சார் ரைட்டு. சீவிங் மிஷின். பிளட் பேங்க், சூப்பர் கல்பனா மேம். மேட்ச் பாக்ஸ் ஓகே. அடுத்தது ஸ்கை ப்ளூ ஓகே. புக் மார்க் அருமை. ஹேர் கட் அருமை. ஏர்போர்ட் சூப்பர். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ. இப்போ ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. சாஃப்ட்டுக்கு பின்னாடி என்ன வரும்? லைட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? சாஃப்ட்வேர் சரி. லைட்டுக்கு முன்னாடி பிஃபோர். லைட் ஹவுஸ், சன்லைட். அப்போ முன்னாடி பின்னாடிங்கிறது அந்த பிஃபோர் ஆஃப்டர்ல விஷயம் இருக்கு. அதே போல ஆஃப்டர் சேஃப், சேஃப் கார்டு. ஆஃப்டர் ப்ளூ, ப்ளூ பிரிண்ட். ஆஃப்டர் வாட்டர், வாட்டர் ஃபால். எல்லாம் காந்திமதி மேம் சூப்பர். பிரிண்ட் ஃபால் இல்லை, வாட்டர் ஃபால், ப்ளூ பிரிண்ட். ஓகே தேங்க்யூ, அருமை. சீக்கிரமா முடிச்சிட்டோம். அதே போல அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுன்னு என்ன? நம்ம காலைல பார்த்தோம். ஒரு நவுனை பற்றி விவரிக்கிற அல்லது அதை பற்றி கூடுதல் தகவல் அளித்து அதை மாத்துறது தான் அட்ஜெக்டிவ். நம்ம பார்த்தோம். உயரமான மரம், குட்டையான மரம், பருமனான மரம், இதை நம்ம பார்த்தோம். இந்த நானன்னு வந்தா அட்ஜெக்டிவ், ஆனன்னு வந்தா அட்ஜெக்டிவ், ஆகன்னா வந்தா அட்வெர்ப். இதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ல சில வகைகள் இருக்கு. அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. லார்ஜ் சிட்டி, ஹானஸ்ட் மேன், ஓல்டு க்ரோ, இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது குவாலிட்டி. அடுத்தது குவான்டிட்டி. என்ன, அதாவது குவாலிட்டின்னா என்ன வகை அப்படின்னு கேட்கறது தான். குவாலிட்டின்னா A1 குவாலிட்டி, A2 குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி, கெட்ட குவாலிட்டி எல்லாம் இல்லை. என்ன வகை, அதுதான். ஒப்பீனியன், அருமை, சூப்பரா சொன்னீங்க. நோ, SSA, காம்.
அதை கடைசி வரலையும் சொல்லலையேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, சொல்றேன். குவாலிட்டி அப்படின்னா ஒப்பீனியன். அந்த சிட்டி எப்படிப்பட்ட சிட்டி? பெரிய சிட்டி, அது ஒப்பீனியன். அவர் மனிதன், நேர்மையான மனிதன். காகம், வயதான காகம். லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது ஒப்பீனியன். அடுத்தது குவான்டிட்டி, அதனுடைய அளவை பத்தி சொல்றது. சம் ரைஸ், அப்ப சம்ங்கிறது அட்ஜெக்டிவ். மச் பேஷன், பொறுமை, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன்னு நான் சொல்லுவோம்ல, ரொம்ப பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சம் ரைஸ், மச் பேஷன்ஸ், லிட்டில் இன்டெலிஜென்ஸ், எனஃப் எக்ஸசைஸ், போதுமான, சிறியதான, போதுமான, சில, இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல ஆல் வெல்த், ஆல் இதுல ஹிஸ், அவனுடைய, வெல்த்ங்கிறது சொத்து, ஆல் ஹிஸ் வெல்த். இப்ப ஹிஸ் வெல்த் அப்படிங்கிறது இதுல அட்ஜெக்டிவ், அவனுடைய. இதுல ஆளும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். இதுல ஆளுங்கிறது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டி. நோ சென்ஸ், எனி ரைஸ், கிரேட் கேர், ஹாஃப் ஷேர், சஃபிஷியன்ட் ரெயின், போதுமான மழை, ஹோல்சம், முழு சம். அடுத்தது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டினா ஹவு மச் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது ஹவு மச். குவான்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது குவான்டிட்டி. அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், இதுவும் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி தான், இதுவும் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி தான், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் தான் ஹவு மச் அப்படிங்கிறது. 5 finger, few cats, no pictures, many things, all men, some ripe mangoes. இதுல 2 அட்ஜெக்டிவ் இருக்கு. சம் மேங்கோஸ், அப்படி இதுதான் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. மோஸ்ட் பாய்ஸ், செவரல் மிஸ்டேக்ஸ், ஃபர்ஸ்ட் டே. இது அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது எதுங்கிற விஷயத்த சொல்லக்கூடியது. நீங்க ஒரு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நவுனை பத்தினா எது அதை பாயிண்ட் அவுட் பண்றது. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், திஸ், தட், தீஸ், தோஸ், இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த, அந்த, இவைகள், அவைகள், இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, நிறைய பேர் சார்ட்ல என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. 48ன்னு போட்டிருக்கீங்க பேஜ் நம்பர். ஓகே, 8ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 48. ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம். தீஸ், தட், திஸ், தட், தீஸ், தோஸ், இதை நம்ம பார்த்துக்கிறோம். அதுல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா எதுங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது. எத்தனை, எவ்வளவு, எப்படிப்பட்ட, இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு விடையாக கூடியதெல்லாம் அட்ஜெக்டிவ் தான். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இனிஷியல் ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து தான் அதிகமான கேள்விகள் வருது. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபாஸ்டஸ்ட், டாலஸ்ட், ஸ்மாலஸ்ட், இதுக்கு முன்னாடி த வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில அந்த வேர்டுக்கு, அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி, அட்ஜெக்டிவோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்முக்கு முன்னாடி த வரும். கம்பேரிட்டிவ் டிகிரியில ஃபாஸ்டர் தென். அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில கம்பேரிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி தென் வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபாஸ்ட் அஸ், பாசிட்டிவ் டிகிரியில ஃபாஸ்ட் அஸ், அது போல வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ் ஃபார்மேட் மாத்துறது கொடுத்துருக்காங்க. டால், டாலர், டாலஸ்ட், லாங், லாங்கர், லாங்கஸ்ட், ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். அடுத்தது இதெல்லாம் மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், பட் இது நம்ம போய் தான் ஆகணும். ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் எண்டிங் இன் ஈல முடியக்கூடிய
ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ்க்கு வெறும் ஆரை மட்டும் சேர்த்தா போதும். இஆருக்கு பதிலாக ஆர் சேர்த்தா போதும். இஎஸ்டிக்கு பதிலாக எஸ்டி சேர்த்தா போதும். லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட், வைட், வைடர், வைடஸ்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல டபுள் லெட்டர் சில இதுக்கு தேவைப்படும். பிக், பிக்கர், பிக்கஸ்ட், ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். அதே போல ஒய்யில முடியக்கூடிய அட்ஜெக்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒய்க்கு வந்து ஐயோட உச்சரிப்பு வருது, அது செமி வௌவல் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்ப ஹாப்பி அப்படின்னு வருதுன்னா ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். ஒய் எடுத்துட்டு ஐஇஆர் சேர்க்கணும். ப்ரெட்டி அதுக்கு அப்படிதான் வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது டைசிலபிக், 2 சிலபிள் உள்ள வார்த்தைகள். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆங்கிலத்தில் விதிகளை விட விதிவிலக்கு தான் அதிகம், ரூல்ஸை விட எக்ஸப்ஷனல் தான் அதிகம். குட், பெட்டர், பெஸ்ட். பேட், worst, worst. lit, less, least. far, further, farthest. late, later, latest. much, many. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் பேசிக். much எவ்வளவு, many எத்தனை. அப்போ much அவ்வளவு, many அத்தனை, இதுதான் அர்த்தம். மோர் நிறைய, மோஸ்ட் நிறைய, மிக அதிக அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஓகே, அதெல்லாம் நம்மளால ஃபில்அப் பண்ண முடியும். போயம் மை ஹாபி கொடுத்துருக்காங்க. மை ஹாபி இஸ் ரீடிங். இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். என்னுடைய ஹாபி வந்து ரீடிங். இது எனக்கு தாட் ப்ரீடிங், சிந்தனைகளை பெருக்குவதற்கு உதவுது. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். ரீடிங் வந்து என்ன தூக்கிட்டு போகுது, எங்க பக்கத்திலையும் தூரமாகவும் எடுத்துக்கிட்டு போகுது. இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார். என்னுடைய சிந்தனையின் கதவுகளை அகல திறந்து வைத்திருக்கிறது. அஜார் அப்படின்னா அந்த கதவுகளை அகல திறந்து வைத்தல். இட் டீச்சஸ் மீ டு காக்கல் அண்ட் கிரை. ரீடிங் வந்து எனக்கு காக்கல், நல்லா கழுக்குன்னு சிரிக்கிறதுக்கும், கிரை சத்தம் போட்டு அழுகுறதுக்கும் கற்றுக் கொடுக்குது. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. சிறகுகளே இல்லாம என்னை பறக்க வைக்குது. ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட். நான் விருப்பப்படுறேன் என்னன்னா எல்லா குழந்தைகளும் படிச்சாங்கன்னா இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகரஸ் சொசைட்டி, ஒரு நல்ல சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். தென் வி ஷல் சக்சீட், நாம எல்லாருமே வெற்றி பெற முடியும். இது எழுதினவர் அருணாச்சலம் சந்திரசேகரன். டு காக்கிள் அண்ட் கிரை அப்படிங்கிறது இந்த எதிரெதிர் வார்த்தைகள் வர்றது பொயட்டிக் டிவைசஸ்ல. அதே போல நம்ம இன்னைக்கு பொயட்டிக் டிவைசஸ் சம்பந்தமா ஒரு பிடிஎஃப் 12வது குழுவில் மட்டும் போட்டிருக்கோம். இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா எடுத்து போட்டுடுறேன். அதை நம்ம கான்ட்ராஸ்ட் சூப்பர், அதை நம்ம எல்லாத்துலேயும் நம்ம போட்டுடுறோம். அதே போல இட் டெக்ஸஸ் பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார் அப்படிங்கிறது படிமம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல கான்ட்ராஸ்ட், ஆக்சிமாரன், முரண் அப்படிங்கிறதுக்கு அது ரெண்டும் தான். ஓகே, அவ்வளோதான். மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு ஆக்சிமாரன்னாலும் முரண் தான், கான்ட்ராஸ்ட்னாலும் முரண் தான். அஜார் அப்படின்னா கதவுகளை திறக்கிறது. சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஹண்டர் டேண்ட் நேச்சுரலிஸ்ட் ஜிம் கார்பெட், எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். ஆனால் அவர் புகழ்பெற்றது ஜிம் கார்பெட் அப்படிங்கிற பேர் மூலயமா. பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர், நேச்சுரலிஸ்ட், ரைட்டர். இவர் வந்து எண்ணற்ற
ஆட்கொல்லி புலிகள், மேன் ஈட்டிங் டைகர்ஸை வேட்டையாடி இருக்காரு. லெப்பர்ட்ஸ், சிறுத்தைகளை வேட்டையாடி இருக்காரு இந்தியாவில். அவர் வந்து வாழ்க்கை நிறைய புலிகளை வேட்டையாடுறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அதே போல அவருடைய நிறைய சினி ஃபிலிம் கேமரா மூலயமா நிறைய போட்டோஸ் எடுத்தார். அவருடைய ஃபர்ஸ்ட் நோக்கமே அவர் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட் தான். அவர் தேவையில்லாமல் வேட்டையாடினதில்ல. அவர் எப்போதுமே தனியாக தான் போவார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. கூட சில சமயத்தில் அவருடைய நாய் ராபின் போகும். அவர் வந்து அந்த வன வாழ்க்கையை மதித்தார். அதே போல விலங்குகளை, வனவிலங்குகளை மகிழ்ச்சிக்காகவும் விளையாட்டாகவும் கொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அவரும் அதைத்தான் அதை அப்படி கொல்றதை அவர் விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் ஆட்கொல்லி புலிகளையும் சிறுத்தைகளையும் கொல்றதுக்கு அவர் தயக்கமே காட்டலை. தயக்கமே படலை. இவங்களை கொல்லும்போது மக்களுக்கு உதவுறதுக்காகவும் அரசாங்கம் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அதை பண்ணாரு. அவருக்கு அதுல எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அவர் வந்து மனிதர்களுக்கு லா ஆஃப் நேச்சருக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அதே நேரத்தில் லா ஆஃப் ஹியூமனுக்கு எதிராகவும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அதை சொல்றாரு. அவருடைய தியரிப்படி டைகர்ஸ் வந்து மனிதர்களை சாப்பிடுது அப்படின்னா ஒன்று அது வயசாக இருக்கணும், அல்லது அடிபட்டு இருக்கணும், க்ரோ ஓல்ட் அல்லது ஹெட் கட். அவங்க அந்த புலியோ சிறுத்தையோ வேகமாக ஓடி வேட்டையாட முடியாத நிலைமையில தான் மனிதர்களை கொள்ளுது. ஏன்னா மனிதர்களை வேட்டையாடுவது மற்ற விலங்குகள் போல அல்லாமல் எளிது. பீப்புள் வந்து விலங்குகள் போல ஓட மாட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப ஈஸி ப்ரே, மிக எளிதான இறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு முறை மனிதனுடைய ஃப்ளஷ், இறைச்சி, மனிதனுடைய இறைச்சியை ஒரு முறை சாப்பிட்டுச்சுன்னா, சதையை சாப்பிட்டுச்சுன்னா அதுங்க எப்போதுமே மற்ற ஃப்ளஷை சாப்பிடாது. இதுதான் ஆட்கொல்லி புலிகள்னு சொல்றோம். முதல் ஆட்கொல்லி புலியை அவர் கொன்னது வந்து சம்பவாத் டைகர். அது ஒரு பெங்கால் டைகரஸ், வங்க பெண்புலி. 436 பேர் இறந்ததற்கு காரணம் அது. நேபாளில் குமாயூன் ஏரியா, இந்தியாவில். அது வந்து ஒரு கின்னஸ் புக்கில் வேர்ல்டு ரெக்கார்டில் ஒரு புலியால் ஏற்படுத்தப்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு அப்படிங்கிறதுல இந்த பெங்கால் புலி சம்பவாத் டைகர் தான் இடம்பெற்றிருக்கு, கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கு. 1907 ஜிம் கார்பெட் அதை சுட்டு கொன்னாரு. இது ரூபல் வில்லேஜ், வெஸ்டர்ன் நேபாளில் இது அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹிமாலயாஸில் ஹண்டர்ஸ் அதை சுட போகிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து அது தப்பிச்சிருது. நேபாளிஸ் ஆர்மியும் அதை ட்ரை பண்ணாங்க. மனித இறைச்சி அவ்வளவு மோசமானது. சரி, வேணாம் சார். ஓகே, அது அந்த அவங்கள தாங்கி சமாளிச்சிருது. அதே போல் நேபாளிஸ் ஆர்மியும் அதை வேணாம் சார், இதெல்லாம் வேண்டாம், இந்த கமெண்ட்லாம் போட வேண்டாம். நேபாளிஸ் ஆர்மி வந்து கேப்சர் அதை பிடிக்க முடியாமல் அதை இந்தியா பார்டருக்கு விரட்டி விட்டுறாங்க. அடுத்தது கன்டினியூ டு கில்லிங்ஸ் இந்த குமாயூன் டிஸ்ட்ரிக்ட். அவங்க வந்து அந்த குமாயூன் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய கொலைகளை தொடர்றாங்க. அந்த புலி அனைத்து கொலைகளும் அந்த புலி பண்ணது எல்லாமே டே லைட்ல நடக்குது. அப்போ இப்படி தொடர்ச்சியா நடக்கும்போது மக்கள் வந்து அந்த காடுகளுக்கு போறதை நிப்பாட்டிடுறாங்க. அவங்க காடுக்கு நிறைய போயிட்டு இருந்தாங்க. காரணம் வந்து அந்த விறகு, பழங்கள், வேர்கள், மற்ற பொருட்களுக்காக காடுகளுக்கு வந்து மக்கள் போறது அப்போ ரொம்ப சர்வசாதாரணம். இப்போ இந்த புலியின் காரணமாக அவங்க பயந்துகிட்டு போகல, அவங்க குடிசைக்குள்ளேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம் கார்பெட்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அப்போ இருந்த கவர்மெண்ட் கேட்குது, வில்லேஜர்ஸ் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குது. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கொல்லி புலியை வேட்டையாட வர்றாரு. அவர் குமாயூன் டிஸ்ட்ரிக்ட்ல கேம்ப் பண்றாரு, முகாமிடுறாரு. அந்த டைகரஸை தேடுறாரு, ட்ராக் பண்றாரு. அந்த வில்லேஜஸை சுற்றி அந்த ஆள்குட்டி புலியோடைய நடவடிக்கைகளை வரையறை செய்கிறாரு. நிறைய தோல்வி. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு 16 வயசு பொண்ணை அந்த புலி கொல்லும்போது, சம்பவாத் அப்படிங்கிற இடத்துல கொல்லும்போது
அங்க அந்த ட்ரையல் ஆஃப் பிளட், அந்த ரத்த கரை அப்படியே இருக்கு. அதை கார்பெட் ஃபாலோ பண்றாரு. ஒரு நாள் முழுக்க தேடி அந்த புலிய அவரால் அந்த கொல்ல முடியல. அப்போ அவர் என்ன பண்றாரு, வில்லேஜஸை வந்து ஒரு பெயிட், ஒரு இறை வைக்கலாம், தூண்டில் இறை மாதிரி ஒரு பொறி வச்சு இறை வச்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சம்பவா ரிவருக்கு பக்கத்துல தாசில்தார் ஆஃப் சம்பாவத் வராரு. பெயிட்டை ஏற்பாடு பண்றாங்க ஒரு 300 வில்லேஜஸ். அடுத்த நாள் அந்த புலியை அவர் சுட்டு கொண்டுறாரு. எங்கன்னா சாட்டார் பிரிட்ஜ் இன் சம்பாவாத் அப்படிங்கிற இடத்துல. அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் போர்டு இப்போ வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த புலி கடைசியா கொல்லப்பட்டதுங்கிறதுக்காக. அந்த போஸ்ட்மார்டம்ல வந்து அந்த புலி என்னன்னா அப்பர் அண்ட் லோயர் கேனைன் டீத், அந்த கோரை பற்கள்ல மேலே உள்ள கீழே உள்ள பற்கள்ல ரைட் சைடில் உடஞ்சி போயிருக்கு. அதனால அது வேட்டையாட முடியல. அப்பர் ஒன் இஸ் ஹாப், லோயர் ஒன் ரைட் டவுன் த போன். அதே போல இந்த இன்ஜுரி வந்து ஒரு ஓல்டு கன்ஷாட் ஃப்ரம் ஏ கேம் ஹண்டர். விளையாட்டுத்தனமா விளையாட்டுக்காக வேட்டையாடுற ஒருத்தர் வந்து அதை சுட்டிருக்காரு. அதன் காரணமாக அதுக்கு அந்த பல்லுல இதுல எல்லாம் அடிபட்டிருக்கு. ஸோ அவர் அதை ஒன்று சுட்டுட்டாரு, அதை முழுசா ட்ராக் பண்ணி கொண்டிருக்கணும். பட் அவர் விட்டுட்டாரு. அப்போ இந்த புலியால முழு வேட்டைக்கு போக முடியல, மனிதர்களை கொல்ற ஆட்கொல்லி புலியா மாறுது. இந்த கார்பெட் சொல்றாரு, இந்த இன்ஜுரி தான் அது வந்து அதனுடைய நேச்சுரல் பிரே, இயற்கையான வேட்டையை விலங்குகளை விட்டுட்டு மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருக்கும்னு சொல்றாரு. ஜிம் கார்பெட் வந்து கேம் ஹண்டிங்கை ரொம்ப எதிர்க்கிறாரு. அதே போல டிஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிப்பு, ஹியூமன் என்க்ரோச்மெண்ட், மனித ஆக்கிரமிப்பு காடுகளில், இதெல்லாம் தான் வந்து வனவிலங்குகள் வந்து மிஸ்சீஃப், தப்பா நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நிறைய லெக்சரிங் டூர்ஸ் அதெல்லாம் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட நேச்சுரல் ஹெரிட்டேஜ், அந்தந்த பகுதியில் உள்ள நேச்சுரலான ஒரு வாழிடம், அந்த காடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம், வன உயிரினத்தினுடைய வன வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு, இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அதே போல் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம், அதாவது அந்த வேட்டை, அதில் உள்ள விளையாட்டுத்தனமாக வேட்டையாடுறது. இதை அடுத்தது அவர் வந்து ஒரு ஹீரோ. முதல்ல இந்தியாவில் ஒரு நேஷனல் பார்க் குமாயூன் ஹில்ஸ்ல வர்றதுல ஒரு பங்கு வகிக்கிறாரு. அது ஹேலி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட்ல இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து மெக்கான் ஹேலி அவருடைய பேர்ல ஆரம்பிச்சாங்க. ஜிம் கார்பெட் 1955 ஏப்ரல் 19 இறந்ததுக்கு அப்புறம் 1957 ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு அதை மாத்திட்டாங்க. ஏன்னா அவருடைய ரோல், அந்த பூங்காவை வந்து ஆரம்பிச்சதுல அவருடைய ரோலுக்காக ஹானர் பண்றதுக்காக அதை பண்ணாங்க. ஓகே, ஹெசிடேட், தயக்கம், ஒரு பாஸ், ஒரு சின்ன இடைவெளி கொடுக்கறது, ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறது. ஃபேட்டாலிட்டிஸ் அப்படின்னா இறப்பு, ஒரு ஆக்சிடென்ட்னால இறப்பு நிகழ்வு. ரெஸ்ட்ரிக்டட், லிமிட்டட் ஏரியா. பர்ஷூட் அப்படின்னா தேடுதல் வேட்டை, பர்ஷூட். என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்பு. ப்ரொடக்ஷன், ப்ரிசர்வேஷன், ப்ரொடக்ஷன், பாதுகாப்பு. ஐசாக் நியூட்டன், த இண்டிஜினஸ் சயின்டிஸ்ட். காலையில பார்த்தோம், இதுல இருந்து பேப்பர் 2ல மார்க் வந்துருந்துச்சு, பேப்பர் 1லயும் மார்க் வந்துருந்துச்சு. கிறிஸ்துமஸ் டே, இது முதல் வரி கேள்வியா வந்திருந்ததுங்கிறத பாக்குறோம். 1642 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஐசக் நியூட்டன் பிறக்கிறாரு. ஊல்ஸ்டாப், இங்கிலாந்துல ஊல்ஸ்டாப்ன்ற ஒரு சிறிய கிராமத்துல. அப்படி அவங்க அம்மா வந்து அவரை வந்து ஒரு காலத்துல மிகப்பெரிய விஷயங்களை விளக்க போற, புதிரான விஷயங்களை விளக்க போற ஒருத்தன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைகளை புலிகள் எத்தனை பேரை கொன்றது? சரி, தேடிடுவோம். 436. எதையுமே உறுதிப்படுத்தாம சொல்லக்கூடாது, தெரிஞ்சா கூட. நீங்க கேட்டதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, நான் ஒரு பகுதியை விட்டுட்டேன், அதை நம்ம பார்த்துடலாம். ஜாதவ் பாயக், இவர் வந்து ஃபாரஸ்ட் மேன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா அவர் 30 வருஷம் செலவு பண்ணி ஒரு காடை உருவாக்கியிருக்காரு 550 ஹெக்டேர்ல. இவரை பத்தின ஒரு விரிவான பகுதி பின்னாடி இருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஜாதவ் பாயக், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. 30 வருஷம் செலவழிச்சு மரங்கள் நட்டு ஒரு உண்மையான காடை 550 ஏக்கர்ல உருவாக்கியிருக்காரு, 550 ஹெக்டேர்ல. ஐசோக்கோட
ஐசக் நியூட்டனோட அப்பா இறந்துடுறாரு. மிஸ்ஸஸ் நியூட்டன் ஒரு மத போதகரை, கிளர்ஜிமேன், திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க நார்த் இதன் அப்படிங்கிற இடத்துக்கு குடிபெயர்றாங்க. ஐசக் வந்து அவங்களுடைய பாட்டி கிட்ட வளர்றாரு. அவங்க ரொம்ப இரக்கமா இருக்காங்க. பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஏர்லி இயர்ஸ் ரொம்ப ஒரு இன்ஜினியூட்டி, ரொம்ப ஜீனியஸா இருக்கிறாரு. மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸ், அனைத்து ஒரு இயந்திரங்களோட விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அவர் சொந்தமா ஒரு டூல் செட் வச்சிருக்காரு. வேரியஸ் சைஸ்ல அறம் அதெல்லாம் இருக்கு. தேங்க்யூ. தமிழ் பாடத்துல இருக்கு. ஓகேண்ணா. ஆக்சுவலா ரெண்டும் எடுக்கிறதுனால வந்த குழப்பம் தான். எப்படினாலும் அதையும் பார்த்துருவோம். அடுத்தது, அந்த அறங்களையும் அவரே சொந்தமா உருவாக்கி இருக்காரு. அதன் மூலயமாக அவர் வந்து நிறைய ஒரு பொருட்களை அவர் உருவாக்குறாரு. ஓகே, மற்றவங்க எல்லாருமே இவரை சப்போர்ட் பண்றாங்க. அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த அப்போ இருந்த டெக்னிக்கல் வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளாக் மேக்கர், கடிகாரத்தை உருவாக்குறது தான் அப்போ இருந்த ஒரு மெக்கானிக். அப்படின்னா அதான் நம்ம வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு நம்ம சூர்யா சார் கூட சொல்லுவார் இல்லையா, பிகாஸ் ஐ எம் வாட்ச் மெக்கானிக் அப்படிங்கிறது. அப்போ அந்த டெக்னாலஜி அப்படின்னா அந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் வாட்ச் மெக்கானிக் இருந்த ஒரு மரியாதை வேறு. இன்னைக்கு அது மதிப்பு இல்லை. காரணம், நம்ம 300 ரூபாய்க்கு வாட்ச் கிடைக்குது. ஒன்று வீணா போனதுன்னா கூட அடுத்ததை மாத்திக்கிறோம். ஸ்டில் வாட்ச் மெக்கானிக் வந்து அரிதாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கான மரியாதை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அது ஒரு நுட்பமான வேலை, ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய வேலை. ஸோ அந்த வேலையில இவனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவன் அந்த இடத்துல இருந்துகிட்டு ஒரு கியூரியஸ் கிளாக்ஸ் இவன் அங்க இருந்து கத்துக்கிட்டு, எப்படின்னா டான்சிங் ஃபிகர்ஸ், நடனமாடக்கூடிய உருவங்கள் உள்ள கடிகாரம், அதே போல போட்டு தள்ளாடுற மாதிரி உள்ள, அலையில ஆடுற மாதிரி உள்ள கடிகாரம், இது போல எல்லாம் அவன் கடிகாரங்களை உருவாக்குறாரு. அதே போல அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு விண்டு மில் உருவாக்குறாரு. அது ரியல் விண்டு மில் மாதிரி. தானியங்களை கொட்டினா அதை அரைச்சி மாவா இந்த பக்கம் கொட்டுது. இவ்வளவுதான் அந்த டாபிக். இன்ஜூனிட்டி அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, கான்ட்ரிபியூட், கிரியேட்டட். அப்ரண்டிஸ், தொழில் பழகுனர். அக்யூரிங், நாலேஜ், கெட்டிங் நாலேஜ். ப்ரைட், இன்வெஸ்டிகேட்டர். ஹாப்பர், ஃபன்னல், அந்த நம்ம மில்லுல எல்லாம் பார்த்துருப்போம், எண்ணெய் ஆட்டுறதுக்கு அல்லது நெல் அரைக்கிறதுக்கெல்லாம் அந்த மேல நெல்லை கொட்டுவோம் இல்லையா, புனல் மாதிரி. புனல்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அது ஃபனல். அந்த ஃபனல்னா வி ஷேப்ல இருக்கிறது, அதுதான் ஹாப்பர் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த மில்லுல அரைக்கக்கூடிய பகுதியில நம்ம மேல தானியங்களை கொட்டக்கூடிய பகுதி தான் ஹாப்பர். அவர் வந்து விண்மில்ல வச்சு நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இது அப்படியே நிறைய இதுல அது சம்பந்தமான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஐசக் என்ன பண்றாரு, முக்கியமான அவருடைய கண்டுபிடிப்புகள் அதை பத்தி போயிட்டு இருக்கு. இதுல அதுக்கு மேல நீங்க ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த ஆதர் பத்தி, நாதனியல் ஹாதோன், இவர் வந்து அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ். அவர் ஹிஸ்டரி பத்தி எழுதியிருக்காரு. நம்ம சேலம் அப்படிங்கிறதுக்கு தப்பா ஸ்பெல்லிங் எழுதிக்கிட்டு இருப்போம். சேலத்தை சலீம் சலீம்னு எழுதிக்கிட்டு இருப்போம். சேலத்துக்காரங்க இருக்கீங்களா? ஓகே, அதுக்கு காரணம் இதுதான். மசூத்துல உள்ள சேலம், அந்த ஸ்பெல்லிங்கை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பா அவங்க பயன்படுத்தினது சைலம். ரஜினி பாலு மேம், தேங்க்யூ. அதே போல இவ்வளவுதான் அந்த பாடத்துல, மேல கவனம் கொடுக்க வேண்டியதில்லை. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் நிச்சயமாக ஒரு மதிப்பெண் உள்ள பகுதி. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு அஃபிக்ஸ், ஒரு சேர்க்கை, ஏதோ ஒண்ணு ஒட்டுறோம், அதை முன்னாடி ஒட்டினா ப்ரீஃபிக்ஸ், பின்னாடி ஒட்டுனா சஃபிக்ஸ். ஒரு ரூட் வேர்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒட்டுறோம், ரீங்கிற ப்ரிஃபிக்ஸை முன்னாடி ஒட்டுறோம், ரீரைட் அப்படின்னு மாறுது. பைங்கிற ரூட் ப்ரிஃபிக்ஸை முன்னாடி ஓட்டுறோம், சைக்கிள்ங்கிற ரூட் வேர்டு முன்னாடி பைசைக்கிள்னு மாறுது.
அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை ஓட்டுறோம். எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ரூட் வேர்டுக்கு பின்னாடி அன்எக்ஸ்பெக்டட்ங்கிற ஒரு வார்த்தை உருவாகுது. மின்னொட்டு, முன்னொட்டு, பின்னொட்டு, ஒட்டுதல், அவ்வளவுதான். அஃபிக்ஸ் அப்படின்னா ஒட்டுதல், ப்ரீஃபிக்ஸ்னா முன்னாடி ஓட்டுறது, அஃபிக்ஸ்னா சஃபிக்ஸ்னா பின்னாடி ஓட்டுறது, அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரிஃபிக்ஸுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ரீ அப்படின்னா எகைன், ரீரைட், ரீயூனியன், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். யூஎன் அன் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அன்கைண்ட், கைண்ட் அதனுடைய ஆப்போசிட் அன்கைண்ட், இல்ல, இரக்கமற்ற, அற்ற. ப்ரீ அப்படிங்கிறது முன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஸ்ங்கிற ரூட் வேர்டு முன்னாடி ப்ரீங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்த்தா அது ஒரு ப்ரிஃபிக்ஸ். சொன்னதுல ஏதாவது புரிஞ்சுதா? ஃபிக்ஸ்ங்கிற ரூட் வேர்டு, அதுக்கு ப்ரீஃபிக்ஸ்ங்கிற ப்ரீங்கிற ப்ரீஃபிக்ஸை சேர்த்தா அது ஒரு ப்ரீஃபிக்ஸ். ஓகே, தேங்க்யூ. அப்படி டிஸ் அப்படின்னாலும் இல்ல, ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட், மரியாதை இல்லை. இம் அதுக்கும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த ஐஎம் இம் எங்க வரும்னா அதிகமா பி, லெட்டர் பி உள்ள இடத்துல வரும். இம்பாசிபிள், இம்ப்ராப்பர், இப்படி பி லெட்டர் உள்ள இடத்துல இம்ப்ராப்பர். பி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற ரூட் வேர்டுக்கு இல்லைங்கிற தன்மையோட வரக்கூடியது இம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது டிஸ்கம்ஃபர்ட். ஓகே, தேங்க்யூ. டிஸ்ரெஸ்பெக்டுக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. நான் அப்படின்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம். சென்ஸ், நான் சென்ஸ் நமக்கு தெரியும். வயலன்ஸ், நான் வயலன்ஸ், ஒத்துழையாமை. அதே போல மிஸ்னா தவறான அப்படின்னு அர்த்தம். பிஹேவ், நடத்தை, மிஸ்பிஹேவ், தவறான நடத்தை. கைடு, அழைத்து வழிகாட்டுதல், மிஸ்கைடு, தவறாக வழிகாட்டுதல். ஸோ இது முக்கியம். சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாப்பிங்கிறது ரூட் வேர்டு. ஹாப்பி ராஜா. ஓகே, ஹாப்பினஸ் சஃபிக்ஸ். கலர், கலர்ஃபுல், நியூ வேர்டு கிரியேட் ஆகுது. ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப், புது வார்த்தை உருவாகுது. அப்போ ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேர்றது சஃபிக்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷனை பொறுத்தவரை நம்ம அன்னைக்கே நம்ம தெளிவா சொல்லிட்டோம். மோனோசிலபிக், டிஸ்சிலபிக், பைஸ் அல்லது பைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக், பென்டாசிலபிக், பாலிசிலபிக் ஆர் மல்டிசிலபிக். மோனோன்னா 1, டைனா 2, பைனாலும் 2 தான், ட்ரைனா ட்ரைசைக்கிள் 3, டெட்ரானா 4, பெண்டானா 5, பாலினா பல. ஓகே, இதுல சிலபிஃபிகேஷன்னா என்ன? ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை சிலபிளா பிரிக்கிறது. சிலபிள்னா அதுல வவ்வல் சவுண்ட வச்சு பிரிக்கிறது. இதுல கன்சனன்ட் சவுண்ட் கணக்கே இல்லை. இந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு பாருங்க. இதுல ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கும், இல்ல ஒரே ஒரு உயிர்மை இருக்கும். உயிர்மைனா ஏன்னா உயிர்மையில உயிரெழுத்தும் இருக்கு. ஏற்கனவே உள்ளவங்களுக்கு தெரியும், நான் திருப்பி சொன்னா போர் அடிக்கும்னு நினைப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, புதிதாக உள்ளவர்களுக்காக ஒரு முறை இதை பொறுத்துக்கோங்க. ஹெட், ஹெட் அப்படிங்கிறதுல உயிரெழுத்து இல்லையேன்னு நினைப்பீங்க. ஹே அப்படிங்கிறதுல நான் உங்களை முழுக்க முழுக்க இத தமிழ் முறைப்படிதான் நடத்த போறேன். ஹெட் அப்படின்னா ஒரு தமிழ்ல எழுதுங்க, ஹெட் அப்படின்னு எழுதுங்க. அக்கேனாலாம் போடாதீங்க, ஹெட் அப்படின்னு எழுதுங்க. இதுல உயிரெழுத்து ஓசை என்ன இருக்கு? கே. கே, கேல உயிரெழுத்து என்ன இருக்கு? இக்கு, ஏ, கே. அப்ப ஏ இருக்கு. அப்போ ஏங்கிற ஒரே ஒரு உயிரெழுத்து ஓசை தான் இருக்கு. தேங்க்யூ. அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் சுமிதா மேம். பிளாட், பிளாட், இப்பு அது மெய்யெழுத்து.
பிளாட்ல 3 எழுத்து இருக்கு. இப்பு, லா, இட்டு. இத பிளாட்னு எழுதக்கூடாது. பிளாட்னு எழுதக்கூடாது. பிளாட். அப்ப இப் கடைசியா இல்லு, இட்டு. இந்த லாவண்ணா ஒண்ணு இருக்கும். இந்த லாவை என்னன்னு பிரிக்கலாம்? இல் பிளஸ் ஆ அப்படின்னு பிரிப்பீங்க. அப்போ இதுல இருக்கிறது இந்த அத்தனை வார்த்தைகளையும் பிரிச்சு பாருங்க. ஒரே ஒரு உயிரெழுத்து அல்லது உயிர்மை எழுத்துல இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஆக்ட், ஆ, இக்கு, இட்டு. ஆவண்ணா, ஆ நெடில், அந்த ஒரு உயிரெழுத்து தான் இருக்கு. அப்போ இது மோனோசிலபி. கேட், கே, ஏங்கிற கேங்கிற உயிர்மையில ஏங்கிற உயிரெழுத்து இருக்கு. அப்போ ஒரே ஒரு உயிரெழுத்து தான் இருக்கு. அப்போ இது ஒரே ஒரு உயிரெழுத்து வந்தா அது ஒரு சிலபிள், ஒன் சிலபிள் அப்படி நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரித்தும் இத ரீதாயும் அப்படின்னு படிக்க கூடாது. நம்ம தேவையில்லாம சில நேரத்துல பிளாட்டை வந்து பிளாட்டு அப்படிம்போம். எல்லாத்துக்கும் ஊ போடுவோம். நம்ம ஓ தேவையில்லாத இடத்துல ஓ போடுவோம், அதுவும் தப்பு. தேவையில்லாத இடத்துல ஊ போடுவோம். ரிதம் அப்படின்னா ரிதம் தான். அந்த இடத்துல ரிதம்மு அப்படின்னு சொல்றதும் தப்பு. பிளாட், பிளாட்டு, புக், புக்கு, கேட், கேட்டு. நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. கேட்ச் அவ்வளவுதான். புக் அதோட முடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் அது அழகா இருக்கும். புக் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இப்பு பிளஸ் ஒரே ஒரு உயிரெழுத்து. அப்போ இதுல எந்த வார்த்தையிலையாவது தப்பா இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது பைசிலபி. இப்ப இதை எப்படி பிரிக்கிறது? முதல் எழுத்து ஆ வந்துட்டு, ஆ வந்துட்டு, ஆங்கிற எழுத்துல அகைன் தமிழ்ல எழுதுறோம். அகைனுக்கு கீழே அகைன்னு எழுதுறோம். ஆ கை இன், ஆ கை இன், இல்ல ஆக இன்னுன்னு கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எய் சவுண்டு வரும். ஆக்சுவலா இதுல வந்து எய் சவுண்டு வரும். டிப்டான்ஸ் அந்த சவுண்டு வரும். அகைன், ஈ வராது. அகைன். இப்போ வந்துருச்சு, ஒரு உயிரெழுத்து வந்துருச்சு, அதோட கோடு போட்டுருங்க. கெய். இப்போ இந்த கெய் அப்படிங்கிறதுல எயின் தனியா இல்ல, கெயின்னு தான் இருக்கு. அப்ப கேல தான் நம்ம கோடு போடணும். அப்போ கெயின் அப்படிங்கிறத தான் கோடு போடணும். ஆ தனியா வந்துருச்சு, ஒரு சிலபிள் முடிஞ்சிருச்சு, அதை வெட்டி விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறத கெயின்னு போடுறோம். கெய் அதுல ஒரே ஒரு உயிரெழுத்து தான் இருக்கு. அப்போ அது ஒரு சிலபிள். இன்ஸ்டெட், இன்ஸ்டெட், இன் ஸ்டெட். இதை பிரிச்சுக்கிறோம். டி லே, ரப். இதுல நீங்க ஒரு மெய்யெழுத்து இதுல கூட சேருது அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெய்யெழுத்து அங்க வருது. இப்ப வேன் இருக்கு, வேன், குஷ், தேர்ட் ரோல லாஸ்ட் வேர்டு வாங்குஷ். வேன்னு வந்துருச்சு. வேலை ஒரு மெய்யெழுத்து வந்து உயிரெழுத்து வந்துட்டு, அது பக்கத்துல மெய்யெழுத்து இருக்கு, சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெய்யெழுத்து ஓசை வருது, குஷ்ன்னு வருது. அப்போ இந்த மெய்யெழுத்து எக்ஸ்ட்ரா இருக்கா, சேர்த்துக்கு. கேர் ஃபுல், கேர்ஃபுல். கே தான், கே தான், ஆருக்கு உச்சரிப்பே இல்லை. கே ஃபுல், கே தனி, ஃபுல் தனி. லீட், லீட், லீட் தனியா வந்துருது. கவர் தனியா வந்துருது. சஸ் பெக்ட், ஏன் சஸ் பெக்ட், பேன்னு வருது. இப்ப இசை இங்க சேர்த்தீங்கன்னா ரெண்டு மெய்யொலி இதுல சேர்ந்துடும். அப்படி சேரக்கூடாது. ஒரு மெய்யொலி, ஒரு உயிரொலி, ஒரு மெய்யொலி இருக்கலாம். சஸ் பெக்ட்.
ஒரு மெய்யொலி, ஒரு உயிரொலி, 2 மெய்யொலி இருக்கலாம். சேர்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல 3 syllable tomorrow, permission. நீங்க தமிழ்ல எழுதி உயிரெழுத்து ஓசைய அடிப்படையா வச்சீங்கன்னா, உயிர்மெய் எழுத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா மிக எளிதாக இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன், அதை எல்லாரும் 1 ட்ரை பண்ணாதீங்க, எல்லாரும் 10 ட்ரை பண்ணாதீங்க, வேற வேற நம்பர் ட்ரை பண்ணுங்க, அந்த நம்பரோட போடுங்க. நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஈஸியா எதுல சிங்கிள் சிலபிள் இருக்கோ டபுள் சிலபிள் இருக்கோ அதை எடுத்து போட்டுருவேன். 1க்கு 4, எஜுகேஷன், சூப்பர். கோலாஜ் 2, அருமை. 5141, 1 4 syllable, அருமை. 9 5 syllable, laboratory, அருமை. 7 2, டீச்சர், சூப்பர். ஆப்பர்ச்சுனிட்டி, தனியா வந்துடும் சார், வீர திருப்புரன் சார், தனியா வந்துடும். ஆப்பர்ச்சுனிட்டி. 8 6, சைமல்டேனியஸ். ஒரு நிமிஷம் இருங்க. சைமல்டேனியஸ்லி 5 தான் வரும். பெனஃபிஷியரி, பெனஃபிஷியரி. ஓகே 5, அருமை. அட்வென்ச்சர், சூரியபிரபா மேம், சூப்பர். ரமணி மேம், சைமல்டேனியஸ்லி, அருமை. சைமல்டேனியஸ்லி. இந்த டேனியஸ் அப்படிங்கிறது நியஸ் அப்படிங்கிறது ஈய அப்படிங்கிற திப்தான். அதனால இதை நம்ம பார்த்தா நீ அஸ் அப்படின்லாம் பிரிக்காதீங்க. ஈய திப்தாங்க ஓசை ஒரே இதுதான், டேனியஸ். இந்த தமிழ்ல எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? சைமல்டேனியஸ். டே நீ பக்கத்துல ஒரு போடுவீங்களா? டேனியஸ் எப்படி எழுதுவீங்க? பக்கத்துல ஒரு போடுவீங்க. ஃபயர், அப்ப எப்படி போடுவீங்க? பை போடுவீங்க, பக்கத்துல ஒரு போடுவீங்க. இந்த பையில என்ன இருக்கும்? இப்பு பிளஸ் ஐ இருக்கும். பை ஃபயர் அப்படிங்கிறத தமிழ்ல எழுதுனா பைய அப்படின்னு எழுதுவீங்க. நான் விட்டுருங்க, கணக்குல எடுக்காதீங்க. பைய அப்படின்னு எழுதுவீங்க. பையில என்ன இருக்கு? இப்பு பிளஸ் ஐ இருக்கு. ஐ போடாதீங்க. ஃபயர். இதுதான் திப்தா. 2 உயிரெழுத்து ஓசை கண்டினியூஸா வர்றது. டேனியஸ்லி, நீ போட்டு முதல் எழுத்து குறில் போடுவீங்க. அதுதான். இதை எழுதுனீங்கன்னா சைமல்டேனியஸ்லி ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு திப்தாங் புரிஞ்சிடும், சிலபிபிகேஷன் புரிஞ்சிடும், உயிர்மை மெய் உயிரெழுத்து புரிஞ்சிடும். ஓகே, சரியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் எத்தனை சிலபிள்? கரெக்டா கேட்டிருக்கீங்க. ஸ்கூல் ஒரே சிலபிள் தான். ஸ்கூல் ஊங்கிற ஒரே ஒரு உயிரெழுத்து ஓசை மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ், இங்கிலீஷ் 2 சிலபிள். ஃப்ரெண்ட் எத்தனை சிலபிள் சொல்லுங்க? 6 எத்தனை சிலபிள்? ஃப்ரெண்ட் எத்தனை சிலபிள்? ஜெயலட்சுமி மேம், சூப்பர். வெண்ணிலா மேம், சூப்பர். சாம்சங் எஸ்எம் சார், பேரை மாத்துங்க சார், உங்க பேரை வைங்க. ஃப்ரெண்ட் 2 இல்ல சார், ஃப்ரெண்ட் 1 தான். ஃப்ரெண்ட் 1 தான். கிராமர்ல ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன்னா என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 நவுனை கனெக்ட் பண்ணக்கூடியது அல்லது ப்ரொனவுனை கனெக்ட் பண்ணக்கூடியது. எது கூட? வெர்பு கூட, அட்ஜெக்டிவ் கூட ஒரு சென்டென்ஸ்ல. இது ப்ரப்போசிஷன். கன்ஜெக்ஷன்ங்கிறது வேற. ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுனை ஒரு வெர்ப் அல்லது அட்ஜெக்டிவ் கூட கனெக்ட் பண்றது. காமன் ப்ரப்போசிஷன் என்ன? இன், ஆன், அட், டு, வித், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர். ஓகே, இன், இயர் அண்ட் மந்த் ஒண்ணுதான். அடுத்தது ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம். டைம்ல அட், ஆன், இன், பிஃபோர், ஆஃப்டர் இருக்கு. இது இண்டிகேட் பண்ணுது எதை? நடந்துச்சா, நடந்துகிட்டு இருக்கா, நடக்க போகுதாங்கிறத இண்டிகேட் பண்ற ஒரு விஷயம். இப்போ இதை பார்த்தா நமக்கு புரியும்.
born on July 4, 82. On. ஒரு எக்ஸாக்ட் டேட் வந்தா ஆன் போட்டுருங்க. ஒரு எக்ஸாக்ட் டைம் வந்தா அட்டு போட்டுருங்க. ஒரு இயர், ஒரு டிகேட், ஒரு செஞ்சுரி, ஒரு மாதம், ஒரு சீசன், இதெல்லாம் வந்ததுன்னா இன் போட்டுருங்க. அப்போ அட்டுங்கிறது எக்ஸாக்ட் டைமு, அதுக்கு அடுத்த லெவல் ஆன். அட் ஆன் இன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ஆன் இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ஆன் இன். அட்டுங்கிறது எக்ஸாக்ட் டைம், ஆன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேதி, இன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட வருடம், குறிப்பிட்ட சீசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட பருவம், ஸ்பிரிங் அப்படின்னா பருவம் தான், அதுவும் மாச கணக்கில் தான் செய்யும். ஒரே ஒரு விதிவிலக்கு, இந்த மார்னிங், இந்த ஈவினிங், அதுவும் ஒரு பொழுது தானே, ஒரு குறிப்பிட்ட பொழுது, குறிப்பிட்ட சீசன் மாதிரி குறிப்பிட்ட பொழுது, அதுக்கும் இந்தான் வரும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். 20ஆம் நூற்றாண்டு ஒரு பெரிய காலத்தொகுப்பு, குறிப்பிட்ட காலத்தொகுப்பு, அப்ப அதுக்கும் இந்தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. அட்டுங்கிறது குறிப்பிட்ட டைம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னுங்கிறது குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருடம், குறிப்பிட்ட டிகேட் 10 ஆண்டுகள், குறிப்பிட்ட வருஷம், குறிப்பிட்ட சீசன், குறிப்பிட்ட பருவம், குறிப்பிட்ட காலம், எல்லாத்துக்கும் இன் போடுங்க. இந்த ஆண்கிறது ஒரு டேட்டுக்கு மட்டும் போட்டுங்க. மாடல் ஒர்க்ஸ். இந்த மொடல் ஒர்க்ஸ் அப்படின்னா மாடல், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கிலீஷ்ல ஓ உச்சரிப்பு கிடையாது. இந்த மொடால் அப்படின்னு சொல்றது தப்பு. மாடல். எபிலிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், ஆப்ளிகேஷன், இதெல்லாம் நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றோம். இவையும் ஒரு ஹெல்பிங் வர்ப், ஒரு ஹெல்பிங் வர்ப் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இவை இணைந்தும் வரும், ப்ரொபோசிஷன் இணைந்தும் வரும். ஆட் டு, யூஸ்டு டு இப்படியும் வரும். அல்லது தனி சொற்களாக மஸ்ட், ஷல், ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், டேர், நீட். இந்த நீடுங்கிறது எப்பயுமே நீடு டு அப்படின்னு வரும், யூஸ்டு டுன்னு வரும், ஆட் டுன்னு வரும். இதை எப்படி யூஸ் பண்றது? நெகட்டிவ்ல இம்பாசிபிலிட்டியை சொல்றதுக்கு cannot. ஒரு விஷயம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு that can't be true. You cannot be serious. உங்களால சீரியஸ் ஆகவே முடியாது. உனக்கு தெரியும் இது உண்மையா இருக்காதுன்னு. இதுக்கெல்லாம் cannot be, would not be. would not அப்படிங்கிறது past tenseல வரும். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். would not be serious. அவனால சீரியஸா இருக்க முடியாது, இருந்திருக்க முடியாது. ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டிங்கிறது வாய்ப்புங்கிற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல சில விஷயங்களை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல மஸ்ட் வரும். இட் மஸ்ட் பி குவைட் லேட். யூ மஸ்ட் பி ஹங்கிரி. நீ கட்டாயமா பசியா இருப்ப. ஐ மஸ்ட் கோ நவ். நான் இப்பொழுது போக வேண்டும். ப்ராபபிலிட்டி, நீங்க இப்படி இருக்கலாம்னு யோசிக்கிறது ப்ராபபிலிட்டி. அதுக்கு மஸ்ட் பீன்னு வரும். ஐ மஸ்ட் கோ, நான் கண்டிப்பா போகணும், கடமை, டியூட்டி அப்படிங்கும் போது மஸ்ட் மட்டும் தனியா வரும். இதை நாம வச்சுக்கிறோம். கேன் அப்படிங்கிறது பர்மிஷன் கேட்கறதுக்காக பர்மிஷன். கேனை அப்படிங்கிறது, கேன் அப்படிங்கிறது பர்மிஷன் கேட்கறது. குட் அப்படிங்கிறது இன்னும் மோர் ஃபார்மலா பொலைட்டா கேட்கறது. குட் ஐ ஆஸ்க் யூ a question please. இது யார்கிட்ட கேட்கறது? ஒரு மீட்டிங் நடக்குது, உங்க பக்கத்துல உள்ளவர்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்க வரிசையில உங்க பக்கத்துல உள்ளவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கேன் ஐ ஆஸ்க். அதே ஸ்டேஜ்ல உள்ளவர்கிட்ட நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறீங்கன்னா குட் ஐ ஆஸ்க். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்வெஸ்ட். குட் யூ, வுட் யூ, இது என்னது? ஒருத்தங்களை ஒரு விஷயத்த செய்ய சொல்றதுக்கு குட் யூ ப்ளீஸ், வுட் யூ ப்ளீஸ். நெகட்டிவ்,
இது தனி சாப்டர், அதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். கான்ட்ராக்ஷன். ஓகே, இந்த டேபிளை முழுசா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது. கேன் அப்படிங்கிறது எபிலிட்டியை சொல்றதுக்காக உள்ளது. ஐ கேன் ஸ்பீக் லிட்டில் ரஷ்யன், என்னால முடியும், எபிலிட்டி. அதே நேரத்தில் கேன் ஐ ஓபன் த விண்டோ, நான் கதவை திறக்கலாமா, ஒரு பர்மிஷன். இது எப்படி சக நண்பர்கள்ட்ட கேட்கும்போது. மே பாசிபிலிட்டி, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. நான் இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன். ஐ மே பி ஹோம் லேட். இது எப்பயாவது லேட்டா வர்றவங்களுக்கு தான் இது. எப்பயுமே லேட்டா வர்றவங்க இதை சொல்ல முடியாது. ஐ மே பி ஹோம் லேட்னு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மே ரிக்வெஸ்ட் பர்மிஷன், நான் இங்க உட்காரலாமா, ஒரு பர்மிஷன் கேட்குறேன். அடுத்தது ஆப்ளிகேஷன், என்னது, மஸ்ட். ஐ மஸ்ட் கோ நவ், நான் இப்ப கண்டிப்பா போகணும், நான் போகலாமா. ஆப்ளிகேஷன்னா ஒரு கடமை. டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் பிலீஃப், ஷி மஸ்ட் பி 90 years old, அவங்களுக்கு கண்டிப்பா 90 வயசுக்கு மேல இருக்கும். அப்போ இது ஸ்ட்ராங் பிலீஃப், அது மஸ்ட் யூஸ் பண்றோம். ஆப்ளிகேஷன், நான் இப்ப எனக்கு போக வேணும், ஆப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, ஒரு கடமை இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது ஷுட், அட்வைஸ். யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், இது அட்வைஸ் சொல்றது. வுட், டு ரிக்வெஸ்ட் ஆர் ஆஃபர். would you like a cup of tea. அதே போல இஃப் சென்டென்ஸ்ல அது வரும். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் சே சாரி, நான் நீயாக இருந்தால் நான் சாரி சொல்லியிருப்பேன், அது போல. ஓகே, அடுத்து போயம், மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், ஜார்ஜ் எலியட் எழுதுனது. எலியட் முக்கியமான கவிஞர், அவங்கள பத்தி பார்த்துருவோம். மேரி ஆன் இவான்ஸ், அவங்களுடைய பெண் எழுதுவதற்காக இந்த பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க, ஜார்ஜ் எலியட் அப்படின்ட்டு. அவங்க ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜெர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர். அடுத்தது விக்டோரியன் இயராவில் இருந்த ஒரு முக்கியமான போயட் அப்படிங்கிற ரைட்டர், எழுத்தாளர்ங்கிறத பார்க்குறோம். 7 நாவல்கள் முழுமையாக எழுதியிருக்காங்க. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், எவரி சோல் டச்சஸ் யுவர்ஸ், ஒவ்வொரு ஆன்மாவும் உன்னை தொட வேண்டும். பி இட் தி ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், ஒரு சின்ன தொடர்புல நீங்க அவங்களோட ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கூட அந்த ஆன்மா உங்களை தொடணும். கெட் தேர் ஃப்ரம் சம் குட், அங்க இருந்து, அவங்கள்ட்ட இருந்து நல்லதை எடுத்துக்கங்க, கொஞ்சமாவது ஒரு நல்லதை எடுத்துக்கங்க. சம் லிட்டில் கிரேஸ், அவங்கள்ட்ட இருந்து ஒரு கிரேஸ், ஒரு கருணையை எடுத்துக்கோங்க. ஒன் கைண்ட்லி தாட், ஒரு சிந்தனையை எடுத்துக்கோங்க. ஒன் அஸ்பிரேஷன் எட் அன்ஃபெல்ட், இதுவரை உணராத ஒரு அஸ்பிரேஷன் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோங்க, ஒரு நோக்கத்தை. ஒன் பிட் ஆஃப் கரேஜ், ஒரு துளியளவு வீரம், துணிச்சல், ஒரு துளியளவு துணிச்சல் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோங்க. ஃபார் த டார்கனிங் ஸ்கை, இந்த டார்கனிங் ஸ்கைங்கிறது உருவகம். எதுக்காகுதுன்னா, இருண்ட வானம் அப்படின்னு சொல்றோம்னா அது இருண்ட வானத்தை சொல்றதுக்காக இல்லை, வாழ்க்கையோட சூழல் ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்றதுக்காக உள்ளதுதான் டார்கனிங் ஸ்கை. ஸோ வாழ்க்கையினுடைய கடினமான சூழலை எதிர்கொள்வதற்காக ஒரு துளி வீரம், ஒரு நல்ல உயரிய நோக்கம், ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல கருணை, ஒரு நல்ல விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து கத்துக்குங்க. ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த், ஒரு கீற்று உண்மை, ஒரு ஒளிக்கீற்று, ஒரு உண்மை போன்ற ஒரு ஒளிக்கீற்று. இல்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள், வாழ்க்கையின் துன்பங்கள். திக்கனிங் அப்படின்னா திக்காக்குறது, அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள், வாழ்க்கையின் துன்பங்களை நாம் பிரேவா எதிர்கொள்ளணும். ஸோ அதுக்கு நமக்கு உண்மை வேணும், ஒரு கீற்று உண்மை வேணும். அது இருந்தால் நம்ம எதிர்கொண்டுடலாம். ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ், ஒரு சின்ன கிளிம், ஒரு சின்ன ஒரு காட்சி. பிரைட்டர் ஸ்கைனா வெளிச்சமான வானம் அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு படிமம். அது என்னன்னா, அதுக்கு நம்ம இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க.
டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல், இந்த வாழ்க்கையை நாம வந்து ஒர்த்தா மாற்றணும், அர்த்தமுள்ளதாக மாற்றணும்னா அடுத்தது இதுல அந்த ஹெவன் ஷூரர் ஹெரிட்டேஜ், இதுல வந்து ஒரு உறுதியான இருக்கும்போதே ஒரு ஹெவன் சொர்க்கத்தை அந்த இடத்துல நம்ம பெறணும்னா இதெல்லாம் நம்ம எல்லார்ட்ட இருந்தும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் இது மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது. நீங்க கேட்டீங்க, அதையும் பார்த்துருவோம். ஒருத்தர் கேட்டார் கூட விடுறது இல்லை. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க லாங்குவேஜ் செக் அப்படின்ட்டு. ஐ cannot say if he has passed the exam or not. என்ன எடுத்தோன்னே எப்படி வருது? ஐ cannot say whether he has passed in the exam or not, அப்படிதான் சொல்லணும். ஏன்? வெதர்ங்கிறது ஆரை ஃபாலோ பண்ணி வரணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கன்ஜெக்ஷன்ல கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கு, இணைந்து செயல்படக்கூடிய கன்ஜெக்ஷன். அதுல இது ஒண்ணு, நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஒன்லியும் பட் ஆல்சோவும் போல இணைந்து வாழ வேண்டும்னு வாழ்த்துன ஒரு காலமெல்லாம் இருக்கு. அவ்வளவு புலமையோட நம்ம இருந்திருக்கோம். திருமணத்தின் போது மணமக்கள் வந்து நாட் ஒன்லியும் பட் ஆல்சோ போல இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னா, நாட் ஒன்லி வந்தா பட் ஆல்சோ வரும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ ஆர் வந்தா அதுக்கு முன்னாடி வெதர் வரணும். ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம ஒப்பிடுறோம். நான் என்ன விஷயம்னு சொல்லல, என் வாயில அந்த வார்த்தை வர வேண்டாம், நிச்சயமா யாருமே அதை சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அதை விட்டுருங்க. ரெண்டாவது, மேம் இது தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நடத்த சொன்னீங்களான்னு தெரியல. ஓகே. Hardly had she seen her aunt when she stopped flighting. டன் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. Hardly had she seen her aunt then she stopped fighting. Hardly எப்போதுமே தென் வரணும். ஹார்லி வந்தா எப்பயுமே அதுக்கு பக்கத்துல தென் வரணுங்கிறது ஒரு விதி. வெதர் வந்தா ஆர் வரணும், ஹார்லி வந்தா தென் வரணும், நாட் ஓன்லி வந்தா பட் ஆல்சோ வரணும். இது ஒரு விதி. அது முதல்ல மிஸ் ஆயிருக்கு, ரெண்டாவதுல சரியாயிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஃபியர் ஆஃப் ஸ்பீச்ல ரெப்படிஷன் கொடுத்துருக்காங்க, அனபோரா அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெப்படிஷன் அப்படின்னா ஒரு வார்த்தை அல்லது சில வார்த்தைகள் ஒரு ஐடியாவை கிளியர் ஆக்குறதுக்காக ரிப்பீட் ஆக்குறது, அதை அழுத்தி சொல்றது. செய்வீர்களா செய்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி கேட்கறது. இப்படி கேட்கறது தான் ரெப்படிஷன். ஏன்னா இதை அழுத்தி சொல்றோம், எம்பசைஸ் பண்றோம். ஒவ்வொரு பேச்சாளரும் உரை முடிக்கும் போது ஒரு விஷயத்த ரெண்டு வாட்டி சொல்லுவாங்க. ஒரு கவிதையில கவிஞர்கள் மேடையில படிப்பாங்க, ஒரு வரியை ரெண்டாவது வாட்டி படிச்சாங்கன்னா அந்த வரி என்னமோ நல்லா இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு படிக்கிறது. அது நமக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. அவங்க அதை நல்லா இருக்கு, இதை நான் எம்பசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க கவிதையை படிக்கும் போது சொல்றேன். இப்ப பாரதியார் கவிதையை நம்ம படிக்கிறோம்னா ரைட்டு, இதை எம்பசைஸ் பண்ணியே ஆகணும்னு நம்ம நினைப்போம். அது முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு கவிஞர் அவருடைய கவிதையை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டாவது வாட்டி அந்த வரியை சொல்லுவார். அதுக்கு என்னன்னா உங்களை அந்த வரியை நோக்கி கவனம் ஈர்ப்பது. இது ஒரு விதி, ரெப்படிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா அதை எல்லா வரைக்கும் பயன்படுத்துவாங்க. சில மேடையில கவிதையெல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா சாதாரண வரி இருக்கும், அங்கு ஒரு ஆடு மேய்ந்தது, அங்கு ஒரு ஆடு மேய்ந்ததும்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எது முக்கியமோ அதை தான் நீங்க ரிப்பீட் பண்ணணும். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இதுல 3 வார்த்தை இருக்கு. நான் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிறது அழுத்தி சொல்லப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இது மறக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டும் ஒண்ணுதான். அனபோரா ரெப்படிஷன் ரெண்டும் ஒண்ணுதான். அதுல வார்த்தைகள் வரும், இதுல வந்து வாக்கியமே வரும். இது ரெண்டுமே ஒண்ணுதான். அனபோரா ரெப்படிஷன் ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ நம்ம ஒரு ஃபீலிங்கையோ ஐடியாவையோ ரிதமையோ நம்ம கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு சொல்றதுதான் ரெப்படிஷன். இந்த ரெப்படிஷன் தான் அனபோரா. ஞாபகம் வச்சுக்கிறோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் அத இந்த போயத்தை எழுதினது, இந்த ஸ்டான்ஸா
ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம தமிழ்ல வந்து செய்யுள்னு சொல்றத அங்க போயம்னு சொல்லுவோம். அதே போல பத்தி அப்படின்னு சொல்லுவோம், அதை ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். ஒரு செய்யுள் அப்படிங்கிறது அங்க ஸ்டான்ஸா. நம்ம செய்யுள்னு சொல்றது என்ன, ஒரு ஒரு தொடர்ச்சியா செய்யுள் பகுதி அப்படின்னாலே அந்த இதெல்லாம் நினைக்கிறோம். செய்யுள் அப்படின்னா ஒரு பத்தி, அதுதான் ஸ்டான்ஸா. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். பேராகிராஃப் உரைநடையில, போயத்துல வந்து பேரா, ஸ்டான்ஸா அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நன்றி சகோதர சகோதரிகளே. இந்த இடத்துல நம்ம வகுப்பை நிறைவு செய்கிறோம்.